राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा, जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति, हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, अंशनी स्वामी की जय, सदगुरु महाराज की जय, साधु साधु मंडली की जय, श्री श्री भगवान बोधेंद्र स्वामी की जय, श्री प्रेमियंद्र सदगुरु महाराज की जय, मामूल परिवार की जय, साधु साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्म दाल्प्यान ऋग्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानि परम बाहुदां स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मण्य नमः। सद्गुरु महाराज की जय। जानकीकांत स्मरण जय जय राम राम। नम पार्वती पति, हर हर महादेव। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद, आंजनेय स्वामिनः जय। पतित पावन भगवान नाम की जय, पतित पावन राम नाम की जय। राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है, सत्य है सत्य है, राम नाम सत्य है। भगवन नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम श्रीमद बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे। यस्य स्मरण मात्रेण नाम भक्ति प्रचायते तन्नमामि यदि श्रेष्ठम बोधेन्द्रम जगदां गुरुम श्रीखंडम युवपास्वंतम शिवनाम परायणम श्रीधरम वेंकटेशार्यम श्रेयसे गुरुमाश्रये। यस्यांगम खणखाबखाम सदृशम बालम त्रिपुंटांकितम वाणी श्री रघुनाथ नाम सुतयापि आत्र असकृतधारया चेदसि अंबुजलोचनो यदिपति केलदि अलम राधया तम वै वेंकटराम देशिक वरम सर्वात्मनाम अहम भजे। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नाम संकीर्तनम यस्य सर्व पाप प्रणाशनम प्रणामो दुःख शमनः तम नमामि हरिं परम। नमोस्तु नाम रूपाय, नमोस्तु नाम जल्पिने, नमोस्तु नाम शुद्धाय, नमो नाममयाय च। पतित पावन भगवान नाम की जय, पतित पावन राम नाम की जय। राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है, सत्य है सत्य है, राम नाम सत्य है। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவனயத்தில் ஸ்ரீ பகவன் நாம ரசோதயம் நம்ம 4வது உல்லாசத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரருடைய அனுகிரகத்தினால 4வது உல்லாசத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். 5வது உல்லாசம் ஸ்ரீ பகவன் நாம ரசோதயம், 5வது பஞ்சம உல்லாசம் உல்லாசம் சகல் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷண தீட்சிதாய ஸ்ரீராம ब्रह्मणे नमः। श्री राम ब्रह्मणे नमः। रामं सर्वेश्वरं नत्वा विश्वाधिक गुरुंस्तदा उल्लासं पंचमं चाद वक्ष्ये अहं सर्वसंकरं वेदोक्त सर्वधर्मेभ्यः उत्कृष्टं नाम कीर्तनम् इत्यर्थो दर्शितो वेदैः सोये मर्तो सो अयमर्थो अत्र वर्ण्यते। ये अस्मिन् एव सहस्रनाम भाष्य नाम कीर्तनस्य वेदोक्त सर्वधर्म उत्कृष्टत्व मुक्त्या अवगतम वैदिक धर्म उत्कृष्टत्व दृढ़ीकृतम। அதாவது ஸ்ரீ பகவன் நாம ரசோதயம் 5வது உல்லாசம் விஸ்வாதிகேந்திர சுவாமிகளையும் சர்வேஸ்வரனான ஸ்ரீராமனையும் வணங்கி யாவருக்கும் நல்லதை செய்யும் 5வது உல்லாசத்தை சொல்லுகிறேன் அப்படின்றார் பகவான் நாம் போதென்றால். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் விட நாமகீர்த்தனமே சிறந்ததென்று வேத வாக்கியங்களாலேயே நிரூபிக்கப்பட்டது. இப்போ விஸ்வசாஸ்திரம் சொன்னாரு, மற்ற புராணங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் சொன்னாரு, இப்போ வேதத்திலேயே வந்திருக்காரு. வேதத்திலேயே நாமம் தான் சிறந்தது அப்படின்றத இங்க நிரூபணம் பண்ண போறார். 5வது உல்லாசத்துல பார்க்கலாம். வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களை விட நாமகீர்த்தனமே சிறந்ததென்று வேத வாக்கியங்களாலேயே நிரூபிக்கப்பட்டது. அவ்விஷயமே இந்த உல்லாசத்தில் வர்ணிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? வேதோக்த சர்வதர்மேபிய உத்கிருஷ்டத்துவம் நாமகீர்த்தனம் இத்தியர்த்தோ தர்ஷிதோ வேதஹி சோ அயம் அர்த்தோ அத்திர வர்ணியதே. சரி, இவ்வாறு இந்த சகஸ்ரநாம பாஷ்யத்தில் நாமகீர்த்தனம் வேதோக்தமான எல்லா தர்மங்களையும் விட சிறந்த வைதிக தர்மம் என்று திடமாக நிர்ணயம் செய்யப்பட்டதாக அறியப்பட்டது. இது நிரூபிக்கும் வேத வாக்கியங்கள் காட்டப்படுகின்றன.
ஆஸ்ய ஜானந்தோ என்ற வேத வாக்கியத்தை உதாகரித்து சொல்லப்பட்டது. இந்த வேத வாக்கியத்தினால் அபரோக்ஷ ஞானம் உண்டாக வேண்டும் என்று நாமகீர்த்தனம் விதிக்கப்படுகிறது என்று பாஷ்யத்தினால் இடையூறில்லாத அபரோக்ஷ ஞான சித்திக்காக நாமகீர்த்தனம் விதிக்கப்பட்டது. இடையூறில்லாத நாமத்துக்கு இடையூறு கிடையாது. பாஷ்யத்தினால் இடையூறில்லாத அபரோக்ஷ ஞான சித்திக்காக நாமகீர்த்தனம் விதிக்கப்பட்டது என்று காட்டப்பட்டது. பாஷ்யத்தை அனுசரித்தே இந்த வேத வாக்கியத்தின் அர்த்தம் பகவன் நாம பூஷணம் என்கிற கிரந்தத்துல விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதால இங்கு சுருக்கமாக சொல்லப்படுகிறது. பகவன் நாம பூஷணம் என்கிற கிரந்தத்துல ருக்வேதத்திலும் எஜுர்வேதத்திலும் 2 இடத்துல வரும் இந்த ஸ்ருதி வாக்கியத்திற்கு பட்டபாஸ்கரர், வித்யாரண்யர் இருவரும் செய்த வியாக்கியானத்தை பரிசீலனை செய்து 2 இடங்களிலும் சொல்லப்பட்ட வெவ்வேறு விஷயங்களையும் உடையது ஒரே தர்மம் என்று அறியப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இங்கு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல அதே ஸ்ருதி வாக்கியத்திற்கு ஸ்ரீ சங்கர பகவத்பாதர் அருளிய அர்த்தத்தை அனுசரித்து பொருத்தமான அர்த்தம் வர்ணிக்கப்படுகிறது. இந்த ஆஸ்ய ஜானந்தக என்ற ஸ்ருதிக்கு இடையூறில்லாத அபரோக்ஷ ஞானத்தை விரும்புபவர்கள் இந்த விஷ்ணுவின் நாமத்தையே ஒரு தரம் சொல்லுங்கள் என்ற பொருள். அந்த பொருளால் இடையூறில்லாத அபரோக்ஷ ஞானத்திற்கு ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமே சாதனம் என்று விதிக்கப்பட்டது. இங்கு சேனேன யஜத என்ற விதி வாக்கியம் போல் நாமச்சித்து என்ற வாக்கியத்தின் ஒருமையாலும் ஒரு நாமகீர்த்தனமே விதிக்கப்படுகிறது என்று பொருந்தும். இந்த வாக்கியத்தில் வரும் ஆங் என்ற உபசர்க்கம் ஒரு தரம் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறதா அல்லது பல தடவை என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறதா என்ற சம்சயத்தை மகஸ்தே என்ற வாக்கிய சேஷம் நீக்குகிறது. நிகழ்காலத்தை சொல்லும் பஜாமகே என்கிற லட் பிரயோகமும் உபபலமாக இருக்கிறது. அதாவது, ஹே விஷ்ணு, 3 வித பரிச்சேதமும் மற்ற எங்கும் எல்லாமாய் நிற்கின்ற பரமாத்மாவான உமது விஷயமான தெளிவான ஞானத்தை இடையூறின்றி இப்பொழுதே அடைகிறோம் என்று நிச்சயம் செய்து கொண்டு கீர்த்தனம் செய்யுங்கள் என்று அன்வயிக்க வேண்டும். அது தொடர்படுத்தி கூற வேண்டும். அதாவது, பகவன் நாம கீர்த்தனம் செய்தால் காலாந்தரத்தில் ஞானம் உண்டாகும் என்று நினைக்க வேண்டாம். கீர்த்தனம் செய்த மறுகணமே ஞானத்தை அடைவோம் என்று நிச்சயம் செய்து கொண்டு நாம கீர்த்தனம் செய்யுங்கள். கீர்த்தனம் செய்த மறுகணமே ஞானத்தை அடைவோம் என்று நிச்சயம் செய்து கொண்டு நாம கீர்த்தனம் செய்யுங்கள். அப்படி செய்தால் ஒரு தரம் கீர்த்தனம் செய்த அளவில் அபரோக்ஷ ஞானம் சித்திக்கும் என்று பொருள். இவ்வாறு ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமே ஞான சாதனம் என்று விதிக்கப்பட்டதால் ஒரு தரமா பலதரமா என்கிற சம்சயத்தை நீக்கி ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமே ஞான சாதனம் என்ற ஞானத்தை திடமாக சொல்லப்பட்டது என்று சித்திக்கிறது. மகஸ்தே என்கிற வாக்கிய சேஷத்தால் அபரோக்ஷ ஞானம் என்று பொருள்படுவதால் ஞானம் சித்தித்த பிறகு ஞானம் சித்திக்க வேண்டிய நாமகீர்த்தனம் தேவைப்படாததாலும் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமே என்று தெரிகிறது. பஜாமகே என்ற நிகழ்காலத்தை குறிக்கும் கிரியாபதத்தாலும் நாமகீர்த்தனம் செய்த மறுகணமே ஞானத்தை அடைகிறோம் என்று பொருள் சித்திப்பதாலும் ஒரு தரம் சொன்ன நாமமே ஞான சாதனம் என்று பொருள்படுகிறது. நிகழ்காலத்திலேயே ஞானம் சித்தித்து விட்டால் வருங்காலம் வரை நாமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றோ. இந்த 2 வாக்கியங்களாலும் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமே ஞான சாதனம் என்று சொன்ன போதிலும் நாம மகிமையை சொல்லிற்றே தவிர நாமகீர்த்தனம் ஒரு தரம் செய்ய வேண்டும் என்று விதிக்கவில்லை. ஆனால் ஒரு தரமும் செய்யலாம், பல தரமும் செய்யலாம். இதே வாக்கியம் எஜுர்வேதத்திலும் வருகிறது. அங்கு மகஸ்தே என்கிற இடத்தில் பிருகத்தே என்று படிக்கப்படுகிறது. பிருகதக என்று 6ஆம் வேற்றுமையாக பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். மிக பெரியவரான உமது என்று பொருள். சுமதிம் என்கிற பதத்திற்கு அபரோக்ஷ ஞானம் என்று பொருள். ருக்வேதம் 5ஆம் அஷ்டகத்தில் வரும்
திரிதேவ பிருதிவிம் என்ற விஷ்ணு சுக்த வாக்கியமும் பிரதத்தே அத்தியசிபி விஷ்ட என்கிற வாக்கியமும் பரிசீலனை செய்யப்படுகிறது. இங்கு இதுதான் பாஷ்யம். பலவிதமான ரூபமுடைய இந்த பூமியையும் மற்ற உலகங்களையும் பெரிய ரூபம் தரித்து இந்த தேவன் 3 அடியாக அளந்தான். தபஸ்விகளுக்கும் தபஸ்வியான இந்த விஷ்ணு நமக்கு பிரபுவாகட்டும். இவருடைய நாமம் மிகவும் பிரகாசமானது. தன்னை ஸ்தோத்திரம் செய்யும் தேவக்கூட்டத்திற்கு வாசஸ்தானமாய் கொடுப்பதற்கு விஷ்ணு உலகை அளந்தார். தேவர்களுக்கு வாசம் கொடுப்பதற்காக விஷ்ணு உலகை தன்னை ஸ்தோத்திரம் செய்யும் தேவக்கூட்டத்திற்கு வாசஸ்தானமாய் கொடுப்பதற்காக விஷ்ணு உலகத்தை அளந்தார். மிகவும் அழகான ரூபம் தரித்து பூமியை அளந்தார். இவரை கீர்த்தனம் செய்யும் ஜனங்கள் அழியாத பதத்தை அடைவார்கள் என்று விஷ்ணு சுக்தத்தின் பொருள். அடுத்த மந்திரத்திற்கு ஸ்தோத்திரங்களுக்கோ யாகங்களுக்கோ பிரயோஜனம் என்ன என்று அறிந்த வேத புருஷனாகிய நான் அறிந்து சொல்கிறேன். சிபி விஷ்ணனாகிய விஷ்ணுவின் நாமமே சிறந்ததென்று என்று பொருள். இங்கு வேத பாஷ்யத்தில் ஸ்தவிரஸ்ய நாம என்ற இடத்தில் யாவரையும் அழைப்பதாலும் வணங்கும்படி செய்வதாலும் நாம என்ற சொல்லிற்கு நாமகித்தனம் என்று பொருள் கொண்டது பிடிவாதமேயாகும். ரூடியான அர்த்தத்தை விட்டு வேறு அர்த்தத்தை கொள்வதே பிடிவாதமாகும். இங்கு பிரகரணத்தில் நாம மகிமையே சொல்லப்பட்டு இருப்பதால் நம்மால் நாமபரமாகவே வியாக்கியானம் செய்யப்பட்டது. பாஷ்யத்தில் விஷ்ணு என்ற நாமத்தால் மற்ற விஷ்ணு நாமங்களும் உபலட்சணமாய் கொல்லப்பட்டன என்று அறிய வேண்டும். நாம என்ற ஸ்ருதி வாக்கியம் விஷ்ணு நாமம் எல்லாவற்றுக்குமே பொதுவன்றோ? திரிதேவ என்ற வாக்கியத்தினால் சொன்ன விஷ்ணு ஸ்துதி விதிக்கப்படும் நாமகீர்த்தனத்திற்கு அர்த்தவாதம் மாத்திரமே ஆகும் என்பது பொருந்தாது. ஏனெனில் பிரவிஷ்ணுரஸ்து என்ற வாக்கியத்தால் அந்த விஷ்ணு நமக்கு பிரபு ஆகட்டும் என்ற பிரார்த்தனையில் முடிந்து விடுகிறது. எனவே இங்கு சொன்ன விஷ்ணு மகிமைக்கு விதிசேஷத்துவம் இல்லை. மேலும் அர்த்தவாதத்திற்கு தாத்பரியத்தை நிர்ணயிக்கும் அடையாளம் உண்டு. ஆகையால் இந்த ஸ்ருதிக்கு விஷ்ணு பிரார்த்தனையில் தாத்பரியம் என்றே சித்திக்கிறது. அந்த பிரார்த்தனை அதனில் அத்தகைய விஷ்ணு நமக்கு பிரபு ஆகட்டும் என்பது வேண்டாததை விலக்கி வேண்டியதை தந்ததால் தான் ஒருவனுக்கு பிரபுவாக முடியும். அதற்கு சாதனம் யாதெனில் பிரபுவின் நாமகித்தனமே. இந்த பிரபுவின் நாமம் மிகவும் பிரகாசமானது என்றதால் அதற்கு பலனை சாதிக்கும் திறமை காட்டப்பட்டது. என்ன பலனைத்தான் தரவல்லது என்று சொல்லப்படாததால் மோட்சம் முதலிய எல்லா பலன்களையும் தரவல்லது என்று சொல்ல வேண்டும். சகஸ்ரநாம பாஷ்யத்தில் மேற் சொல்லப்பட்ட சர்வார்த்த சக்தி யுக்தஸ்ய என்ற ஸ்லோகத்தின் விரிவுரையில் நாமகீர்த்தனத்தால் எல்லா பலனுமே சித்திக்கும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்றோ? அது இந்த வேத வாக்கியத்திற்கு உபபிரமணமாகும். அதாவது வேத வாக்கியத்துக்கு விளக்கம், வியாக்கியானம். அதான் வேத வாக்கியத்திற்கு உபபிரமண வியாக்கியானமாகும். எனவே திரிதேவ என்ற இந்த வாக்கியத்தின்படி விஷ்ணுவிற்கும் விஷ்ணு நாமத்திற்கும் மோட்சம் முதலிய எல்லா பலனையும் தர திறமை உண்டு என்று சித்தாந்தம். கிரியா சம்பந்தம் இல்லாமல் நாம பல சாதனமாகாது. எனவே நாம ஸ்மரணமோ நாம கீர்த்தனமோ நாம சிரவணமோ மாத்திரம் சுலபமான பல சாதனம் ஆகிறது என்று சித்திக்கிறது. இங்கு நாம கீர்த்தனத்திற்கு விதி வாக்கியம் காணப்படாத போனாலும் துருவாசோசிய கீரையோ ஜனாசக என்ற வாக்கியத்தின் வாக்கிய சேஷாதிகரண நியாயத்தினால் விதி வாக்கியமாக ஏன் ஆகாது? சூக்தத்தில் வரும் துவேஷம் என்கிற சப்தத்தை கீரைய என்கிற பதத்துடன் சேர்க்கலாம் என்றாலும் தூர அன்வய தோஷம் உண்டாகும். தூரத்தில் உள்ளது சேர்த்தது தோஷம் உண்டாகும். தூர அன்வய தோஷம் உண்டாகும். மேலும் அஸ்ய ஸ்தவிரஸ்ய நாம
என்ற இடத்தில் தேசம் என்கிற பதத்தை எடுப்பதால் நாம சப்தம் வீணாகும். வியாக்கசேஷாதிகரணத்தில் அக்தா சர்க்கரா உபதத்தியாத்து என்ற இடத்தில் சொன்ன அஞ்சன திரவியம் யாதெனில் நெய்யை தவிர அஞ்சன திரவியத்தை சாஸ்திரம் வேறெங்குமே விதிக்கவில்லை. ஆதலால் நெய்தான் என்று கல்பிக்கப்படுவது போல இங்கும் துர்வாசோ அஸ்கீரைய என்கிற பதத்தால் அஸ்ய ஸ்தவிரஸ்ய நாம என்கிற பதத்தாலும் விதிவாக்கியபரமான கிரியாபதம் கிடைக்காது போனாலும் மற்றும் பல இடங்களில் இதிகாச புராணங்களில் நாமகீர்த்தனம் விதிக்கப்பட்டிருப்பதால் இங்கும் அப்படியே கொள்ளத்தகும். நாமகீர்த்தனம், நாமஸ்மரணம், நாமசிரவணம் இது மூன்றுமே உயர்ந்த பலனை தரும் என்று நாரதிய புராணத்தில் உபாத்தியாயர்களை பார்த்து பிரகலாதனால் சொல்லப்படுகிறது. நாமகீர்த்தனத்தால் அல்ப பலன்தான் கிடைக்கும். எனவே அதை விட்டுவிடு என்று எப்படி சொன்னீர்கள்? அதன் பலனை சிவன் தான் சொல்ல வேண்டும். பிரம்மா தான் கேட்க வேண்டும். விஷ்ணுவின் 1000 நாமங்களுக்குள் ஒரு நாமத்தின் மகிமையை கூட அளவிட முடியாது. அளவிட்டு கூறுபவனை தேவர்களும் வெறுக்கின்றனர். அளவிட்டு கூறுபவனை தேவர்களும் வெறுக்கின்றனர். இந்த பிரகலாத வாக்கியத்தினால் நாமகீர்த்தனம், நாமஸ்மரணம் 2 மகிமையும் காட்டப்பட்டது. அவ்வாறே ஸ்ரீ பாகவதத்திலும் தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஹரி ஈஸ்வரோ ஹரிஹி சோதவிய கீர்த்திதவியஸ்ய ஸ்மர்த்தவியஸ்ய இச்சதாபயம் என்ற வசனத்தாலும் இகபர பலனோ மோட்சமோ எனக்கு சித்திக்க வேண்டுமே என்ற பயமுள்ள ஜனங்கள் யாவருமே அந்த பலன் சித்திக்க நாம சிரவணமோ கீர்த்தனமோ ஸ்மரணமோ செய்ய வேண்டும் என்று தெரிய வருகிறது. இந்த பாகவத சந்தர்ப்பமும் முன்பு சொன்ன நாரதிய புராண சந்தர்ப்பமும் இந்த ஸ்ருதிக்கு உபபிரமணமாக ஆகிறது. இவ்வாறு சகல புராணங்களிலும் நாமஸ்மரணம் முதலிய வேதத்தால் சித்தியும் சொல்லப்பட்டது போலவே இந்த ஸ்ருதி வாக்கியத்திற்கும் அதே பொருள் கொள்ள வேண்டும். நாம சம்சாமி என்ற இடத்திலும் 3 விதமான நாம சாதனைகளுக்கும் 3 விதமான நாம சாதனைகளுக்கும் சகல பல சித்தியை நிரூபிக்கப் போகிறோம். துர்வாசோ அஸ்ய கீரைய என்ற இடத்திலும் கீர்த்தன பலர்கள் என்று வித்யாரண்யராலும் கீர்த்தனம் செய்பவர்கள் என்று பஷ்டபாஸ்கராலும் வியாக்கியானம் செய்யப்பட்டது. அவ்வாறே எஸ்த்வா சதா கீரணாமன்யமானக என்கிற யசத்வா சதா கீரணமன்யமானக என்ற இடத்தில் பட்டபாஸ்கரிய பாஷ்யத்தில் கீரி சப்த நிஷ்பக்தி சூத்திரத்தினால் நிரூபிக்கப்பட்டது. இவ்வாறு 2 வேதங்களில் வரும் 2 சப்தங்களின் அர்த்தமும் ஒன்றே என்று அறியப்பட்டது. இது பொருத்தமே. இங்கு சொன்ன கீர்த்தனம் விஷ்ணு நாம கீர்த்தனம், விஷ்ணு குணகீர்த்தனம் என்று கேள்வி பிறக்கிறது. முன்பு அஸ்ய ஸ்தவிரஸ்ய நாம என்பதால் சனாதனமான விஷ்ணுவின் நாமகீர்த்தனமே விஷ்ணு நாமகீர்த்தனமே என்று தோன்றுகிறது. குணகீர்த்தனம் என்று சொன்னாலும் அந்த குணங்களுக்கு இருப்பிடமான குணி யார் என்னும் போது விஷ்ணு என்ற நாமம் வந்துவிடும். எனவே
உணவாசக சப்தமான விஷ்ணுநாம பரமாகவே கீர்த்தனம் சித்திக்கும். மேலும் இந்த இரண்டில் எங்கு எது சொல்லப்பட்டதெனில் இந்த இரண்டில் எங்கு எது சொல்லப்பட்டதெனில் அஸ்யஸ்தவிரஸ்ய நாம என்னும் வாக்கியமே சமீபத்தில் இருப்பதால் நாமகீர்த்தனமே பொருந்தும் என்று இரண்டு பாஷ்யத்திற்கும் அபிப்பிராயம். யாகத்தில் சொல்லப்பட்ட அவதானங்களுக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அங்கம் ஏதும் இல்லாவிடனும் லௌகிகமான அங்கம் உள்ளது போல் நாமகீர்த்தனம் அங்கம் உள்ளது. நாமகீர்த்தனத்துக்கும் வாயால் உச்சரிக்க வேண்டும் என்ற லௌகிகமான அங்கம் உள்ளது. நாமகீர்த்தனத்துக்கு யார் அதிகாரி எனில் ஜனாசக என்பதால் எல்லா ஜனங்களுமே அதிகாரிகள் தான். ஜனனம் செய்த எந்த ஜீவனும் ஜனம்தான். எனவே நைஷத மகா காவியத்தில் ஜனசப்தம் ஹம்சபக்ஷிக்கு கூட சொல்லப்படுகிறது. பிராமணன் என்றோ சூத்திரன் என்றோ ஜாதி விசேஷத்தையோ காலதேச சௌச்ச நியமங்களையோ சொல்லாமல் ஜனாசக என்று மட்டிலும் சொல்லியிருப்பதால் ஏதாவது விசேஷத்தை சொல்லிவிட்டால் இந்த வாக்கியம் வீணாகும். பிராமணனுக்குத்தான் நாமகீர்த்தனம் ஜனாசை என்று மட்டிலும் சொல்லியிருப்பதால் ஏதாவது விசேஷத்தை சொல்லிவிட்டால் இந்த வாக்கியம் வீணாகும். பிராமணனுக்குத்தான் நாமகீர்த்தனம், சூத்திரனுக்குத்தான் நாமகீர்த்தனம் என்று அதிகாரி விசேஷம் காட்ட முடியாது. ஏனெனில் சாமானிய ஜனங்களை விட பிராமணாதி விசேஷமுடைய ஜனங்கள் வேறானவர் என்று பிரசித்தமே. பூர்வ மீமாசையில் சம்பத்சரம் இந்திரம் யஜேத என்றும் நாகத ஸ்ரீ மகேந்திர யஜேத என்றும் இரண்டு இடத்தில் சொல்லப்பட்ட இந்திரன் வேறு மகேந்திரன் வேறு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பிரம்ம மீமாசையிலும் சுத்த சைதன்யம் உள்ள ஈஸ்வரனுக்கும் மாயா விசிஷ்ட சைதன்யம் உள்ள ஜீவனுக்கும் பேதம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கேவல பதார்த்தத்தை விட விசேஷமான பதார்த்தம் வேறென்று கௌதம காணாத தந்திரங்களிலும் பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. எனவே கேவல ஜனங்களை விட கேவலம் ஜனங்கள் என்று மட்டும் சொல்லியிருப்பதால் ஜனங்கள் யாவருக்கும் நாமகீர்த்தனத்தில் அதிகாரம் உண்டு என்றேயாகும். கேவல ஜனங்கள் என்பதால் விசேஷ ஜனங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஆகாது. அவர்களும் ஜனங்களே, ஆதலால் அவர்களுக்கும் அதிகாரம் உண்டு என்று சித்திக்கும். இவ்வாறு ஜனங்களாயிருக்கும் சகல ஜனங்களுமே இதிகாசங்களை சுவைத்து சகல ஜனமே துக்கங்களை நீக்கவும் சுகங்களை அடையவும் செய்யப்பட்ட நாமகீர்த்தனம் அந்த பலன்களை தந்து முக்தியும் தரும் என்று சொல்லிவிட்டு தந்து முக்தி தரும் என்று சொல்லிவிட்டு மோட்சத்தையும் தவிர வேறு பலனை விரும்பாத பற்றவர்களுக்கே நாமகீர்த்தனம் நாமகீர்த்தனம் அந்த பலன்கள் சுகங்களை அடையவும் செய்யப்பட்ட நாமகீர்த்தனம் இந்த பலன்களை தந்து முக்தியும் தரும் என்று சொல்லிவிட்டு மோட்சம் தவிர வேறு பலனை விரும்பாத பற்றவர்களுக்கு நாமகீர்த்தனம் என்று சொன்னாலும் ஜனாசக என்ற பதம் வீணாகும். நாமகீர்த்தனத்தை ஒரு கர்மமாக கொண்டு கர்மங்களை சுச்சியாய்த்தான் செய்ய வேண்டும் என்கிற நியமம் தள்ளப்பட்டது. ஏனெனில் சௌச்சமான
சௌச்சமான தூய்மையான தூய்மையான சௌச்சமான தூய்மை ஜனம் என்ற விசேஷம் வந்துவிடும். எனவே இந்த நாமத்திற்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்பது சித்தமே. துர்வாச என்ற பதம் பலஸ்ருதியை சொல்லுகிறது. துர்கதி ஸ்தைர்யோஹோ என்றபடி ஸ்திரமான பலன் கிட்டும் என்று பொருள். நாமகீர்த்தனம் செய்பவர்களுக்கு மனைவி, மக்கள், பசு, பணம் முதலிய ஐகிக பலன் நிலைத்திருக்கும். அவ்வாறே அழியாத பலனாகிய விதேக கைவல்யமும் கிடைக்கும். எவ்வளவு பலனும் ஒரே தர்மத்திற்கு எப்படி கிடைக்கும் எனில் ஜாதிஷ்டிக்கு 5 பலன்கள் கிடைப்பது போல நாமகீர்த்தனத்துக்கு சர்வ பலனும் கிடைக்கும் என்பதில் விரோதம் இல்லை. இவ்வாறு ஜனாசக என்பதால் இந்த தர்மத்திற்கு சாமானிய நியமம் கூட இல்லை என்றும், துர்வாசகா என்பதால் எல்லா பலனும் கிட்டும் என்றும் நிரூபிக்கப்பட்டது. இதே விஷயத்தை பிரதத்தே என்கிற அடுத்த ஸ்ருதி வாக்கியம் சொல்லுகிறது. ஹே சிபிவிஷ்டா, சர்வாந்தர்யாமியான ஹே விஷ்ணு, கீரையகா என்றபடி கீர்த்தனம் செய்யப்பட வேண்டிய உமது நாமத்தை இப்பொழுது புகழ்கிறேன். அனாதிகாலமாய் இதுவரை நாமத்தை புகழாத நீ இப்பொழுது புகழ் காரணம் என்னவெனில், அளவு கடந்த புண்ணியம் செய்தவர்களுக்கு நாமத்தை கொண்டாட ஈஸ்வரன் புத்தி தருகிறான். புண்ணியம் இல்லாதவர்களுக்கு நாமத்தை கொண்டாட புத்தி தருவதில்லை. புத்தி இல்லாவிடல் அவனிடம் நாமத்தை புகழ்ந்து பயனில்லை. அதனால் அவனிடத்துல நாமத்துடைய மகிமை சொல்லக்கூடாது. நாமத்தில் புத்தி ஏற்பட்டவனுக்கும் புத்தியை சொல்ல வேண்டியதில்லை. எனவே நாமத்தை புகழ்வது வீணே என்று ஆகாமல் இருக்க வேண்டுமானால் நாமத்தின் புகழை கேட்க மகா புண்ணியசாலிகள் வேண்டும். மகா புண்ணியங்களை அபேட்சித்தே ஈஸ்வரன் நாம ருச்சியை தருகிறான். ஈஸ்வரன் சமபுத்தி உடையவனாக இருப்பதால் காரணமின்றி சுகதுக்கங்களை ஜீவன்களுக்கு தருவதில்லை என்று பிரம்ம மீமாசையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பூர்வ கர்மமே. அரிய என்ற பதத்தால் சுவாமி என்ற பொருள் ஏற்படுகிறது. எதற்கு சுவாமி எனின் செய்யப்பட்ட பூர்வ சுகிருதங்களுக்கு சுவாமி என்று சொல்லப்படும். புண்ணியங்களுக்கு சுவாமியான நான் அந்த பூர்வ புண்ணியத்தால் நாம பிரசம்சை செய்கிறேன் என்று பொருள். அந்த பூர்வ புண்ணியம் எவ்வளவென்று விதிக்காவிடில் அனுஷ்டானம் செய்ய முடியாது. அந்த பூர்வ புண்ணியம் எவ்வளவென்று இதிகாச புராண வசனத்தால் மூன்றாவது உல்லாசத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எல்லா விதமான தவம், யாகம், தீர்த்த யாத்திரை, ஸ்வதர்ம அனுஷ்டானம், வேதத்தியனம், தானம் என்னும் 6 வித புண்ணியங்களையும் பிரம்மாவின் 3 கல்ப காலங்களிலும் மேருமலையை விட அதிகமாக செய்திருந்தால் ஒழிய நாம ருச்சி வராது. எனவே அங்கு நிர்ணயம் செய்யப்பட்ட அவ்வளவு புண்ணியமும் இங்கு சொல்ல வேண்டும். புராண வசனங்களால் சொல்லப்பட்ட அவ்வளவும் ஸ்ருதி சம்மதமே. அவ்வளவையும் ஈஸ்வரன் அர்ப்பணமாக செய்ததே நாம பிரசம்சைக்கு காரணம். அது அப்படியே இருக்கட்டும். முக்தி முதலிய எல்லா பலன்களுக்கும் காரணமான எல்லா சாதனங்களையும் அறிந்து சொல்கிறாயா, அறியாமல் சொல்கிறாயா எனில் அறிந்துதான் சொல்கிறேன். வயுநானே வித்வான் என்கிற வயுனம் என்ற பதத்திற்கு கர்ம ஞானம் என்று 2 பொருளும் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார். கர்மத்துடன் சமமாய் விதிக்கப்பட்டிருப்பதால் இங்கு சொன்ன ஞானம் உபாசனமே. புண்ணிய கர்மங்களையும் உபாசனங்களையும் அறிந்து நாமத்தை புகழ்கிறேன் என்று வாக்கியர்த்தம். இங்கு சொன்ன லட் நிகழ்காலத்தை கூறுமாதலாலும் சமீபத்தில் இருப்பதாலும் அறிகிறவனாய் சொல்கிறேன் என்று சொல்வதே பொருந்தும். சரி.
பொருந்துமா? சொல்வதே பொருந்தும். சமீபத்தில் உள்ள பிரசன் சாமி என்கிற கிரியாபதத்துடன் சேர்வதால் வித்வான் என்கிற பதமும் நிகழ்காலத்தையே குறிக்கிறது. அதாவது வித்வான் என்கிற பதமும் நிகழ்காலத்தையே குறிக்கிறது. உலகில் பல பேர் மத்தியில் ஒருவனை புகழும் போது பிறருடைய வன்மையோ ஐஸ்வர்யமோ உனது ரோமத்திற்கு கூட சமமாகாது என்று சொன்னால் பிறர் கோபம் அடைகின்றனர். உனக்கு மட்டிலும் என்னடா பெருமை என்கின்றனர். ஆனால் ராஜ சேவகர்களின் மத்தியில் ஒரு அரசனை புகழ்ந்தால் அரசனும் சந்தோஷம் அடைகிறான், ராஜ சேவகர்களும் சந்தோஷம் அடைகின்றனர். அதுபோல் மற்ற தர்மங்களை இகழ்ந்து நாமகீர்த்தனத்தை புகழ்ந்தால் மற்ற தர்மங்கள் கோபம் அடைவதில்லை, ராஜசேவகர்களைப் போல மகிழ்ச்சியே அடைகின்றனர். ராஜசேவகர்களைப் போல மகிழ்ச்சியே அடைகின்றனர். இங்கு என்ற உபசர்க்கத்தினால் பிரகர்ஷேன சம்சாமி என்ற பதத்தினால் நாமகீர்த்தனத்திற்கு மற்ற தர்மங்களை விட உயர்வு சொல்ல வேண்டியிருக்கிறது. நாமகீர்த்தனம் மற்ற தர்மங்களுக்கு ராஜாவாகும். அந்த உயர்வு யாதெனில் சங்கர பகவத்பாதர் சகசிரநாம பாஷ்யத்தில் நாமகீர்த்தனம் எல்லா தர்மங்களுடையதும் பலனை தருவதாலும் சிறு நியமம் கூட தேவையற்றதாய் இருப்பதாலும் அதனாலேயே சுலபமாய் இருப்பதாலும் உயர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார். இங்கும் மூன்றாவது உல்லாசத்தில் இவ்விஷயம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறே இங்கும் சகல பலனையும் தரவல்லதாய் இருப்பதாலும் ஒரு நியமமின்றி சுலபமாய் இருப்பதாலும் சிறந்ததென்றே சொல்ல வேண்டும். சகல தர்மங்களின் பலனை தருவதால் மட்டிலும் சிறந்ததாகிவிடாது, சர்வ தர்மங்களுக்கும் சமமான தானமாகும். ஆனால் சிறு நியமம் கூட இதற்கு இல்லை என்று முன்பே சொல்லப்பட்டது. முன்பு 2 இடத்திலும் நிர்ணயிக்கப்பட்டபடி இதனாலும் நாமகீர்த்தனத்திற்கு சிறு நியமத்தையும் எதிர்பாராமல் எல்லா பலனையும் தரவல்ல பெருமை சித்திக்கிறது. மேலும் ஸ்தவிரஸ்ய நாம என்றும் துருவாசோ அஸ்ய கீரைய என்னும் உபக்கிரமத்தினாலும் உபசம்மாரத்தினாலும் நாமகீர்த்தனம் நாமஸ்ரவணம் நாமஸ்மரணம் இம்மூன்றுக்கும் சிறு நியமம் எதிர்பாராமல் எல்லா பலனும் தரவல்லமை உண்டு என்று நிச்சயமாய் தெரிகிறது. கீர்த்தனத்திற்குள்ள பெருமை சிரவணத்திற்கும் ஸ்மரணத்திற்கும் உண்டென்பதில் விரோதமில்லை. இங்கு விஷயத்தில் தாற்பயத்தை காட்டும் 6 அடையாளங்களும் இருக்கின்றன. நாமகீர்த்தன விஷயத்தில் இந்த சூக்தத்தில் ஆரம்பமும் முடிவும் ஒன்றாக இருக்கிறது. துருவாசக என்றும் வயுனானி வித்வான் என்றும் பிரசம்சாமி என்றும் வாக்கியங்களால் பல தடவை நாம மகிமை சொல்லப்பட்டதால் அபியாசமும் சித்திக்கிறது. ஸ்ருதி வாக்கியத்தாலேயே அறிய வேண்டியிருப்பதால் இது அபூர்வம். துருவாசக என்ற பதத்தால் மோட்சம் முதலிய சகல பலனும் சொல்லப்பட்டது. உருக்ஷிதின் சுஜனிமா சகார என்பதாலும் சிவிவிஷ்ட என்ற நாமஸ்துதியாலும் அர்த்தவாதம் தெளிவாகிறது. சிறு நியமத்தையும் எதிர்பாராமல் எல்லா பலனையும் தரவல்லதாய் இருப்பதால் நாமகீர்த்தனம் சிறந்ததென்றே உபபத்தியும் இருக்கிறது. இவ்வாறு 6 வித அடையாளங்களும் இருப்பதால் நாமகீர்த்தனத்தின் பெருமை சத்தியம் என்று ரிக்வேத சந்தர்ப்பத்தினால் நிர்ணயமாகிறது. ஆதலால் நாமகீர்த்தனமும் நாமசிரவணமும் நாமஸ்மரணமும் செய்ய வேண்டும் என்கிற விதி ஏற்படுகிறது. இந்த மந்திரத்தில் ராத்திரி சத்திர நியாயத்தினால் இந்த மந்திரத்தில் ராத்திரி சத்திர நியாயத்தினால் விபரிணாமத்தை ஆசிரியத்து ஞான பலனை உத்தேசித்து நாமகீர்த்தனம் செய்ய வேண்டும் என்கிற விதி ஆசிரிக்கப்படுகிறது. இங்கு ஏற்படும் விதிகுணாக சங்கைகளும் வேறு விஷயத்தில் விநியோகம் செய்யப்பட்டதற்கு இங்கு விஷயத்தை விதிக்கும் திறமை எப்படி உண்டு என்கிற சந்தேகங்கள் யாவும் பகவன் நாம பூஷணம் என்கிற கிரந்தத்தில் நீக்கப்பட்டிருப்பதால்
விரிவு கஞ்சி இங்கு விடப்பட்டது. இங்கு இந்த ரிக்வேத சந்தர்ப்பத்தில் நாம கீர்த்தனம், ஸ்ரவணம், ஸ்மரணம் இம்மூன்றுக்கும் சிறு நியமத்தையும் எதிர்பாராமல் மோட்சம் முதலிய எல்லா பலன்களையும் தர வல்லமை உண்டென்றும், அதனாலேயே வேதோக்தமான எல்லா தர்மங்களையும் விட சிறந்ததென்றும் மிகவும் சுலபமானதென்றும் 3 கல்பம் காலங்களிலும் செய்த அனந்த கோடி புண்ணியங்களாலேயே கிடைக்கக்கூடியதென்றும் நிர்தாரணம் செய்யப்பட்டது. இவ்வாறு எஜுர்வேத பிராமணத்தில் 2ஆம் அஷ்டகத்தில் துர்வாசோ அஸ்ய என்ற மந்திரத்தை சொல்லும் சந்தர்ப்பத்திற்கும் ருக்வேதத்தில் இதே மந்திரத்தை சொன்ன சந்தர்ப்பத்தின் அர்த்தமே சொல்லப்பட வேண்டும். ஏனெனில் ரிக்வேத மந்திரத்தின் பதங்களே இந்த எஜுர்வேத மந்திரத்திலும் படிக்கப்படுவதால் இரண்டும் ஒன்றை என்று தெரிய வருகிறது. பிரம்ம மீமாம்சையில் அந்த தர்மோ உபதேச அதிகரணத்தில் வேதவ்ய பதிச்சேச்சான்ய என்ற குணசூத்திரத்தின் பாஷ்யத்திலும் அதை விவரிக்கும் பாமுதியிலும் அந்தரஸ்ருதியின் ஒற்றுமையால் அதுவே இது என தெரிகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகரணத்தில் ஏஷோந்தராதித்யே என்ற வாக்கியத்தில் ஆதித்ய திஷ்டன்னு ஆதித்யாதந்தர என்ற வாக்கியத்திலும் அந்தர என்னும் 3 அக்ஷரங்களின் ஒற்றுமையால் மாத்திரம் பிருகதாரண்யகத்தில் சொன்ன உருவமில்லாத சர்வந்தர்யாமியும் சாந்தோக்கியத்தில் சொன்ன ஜோதிர்மயமான மூர்த்தியுடைய அந்தர்யாமியும் ஒருவனே என்று நிர்தாரணம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு ரிக்வேதத்தில் சொன்ன 2வது ரிக்குகளில் உள்ள 26வது பதங்களும் எஜுர்வேத சாகையில் உள்ள 2 ரிக்குகளிலும் காணப்படுவதால் அதுவே இது என்று தெரிகிறது என்று கேட்கவும் வேண்டுமா? ரிக்வேதத்தில் சொன்ன அந்த துர்வாசோ அஸ்ய என்ற மந்திரத்திற்கு தாத்பரியத்தை புகட்டும் 6 விதமான அடையாளங்களாலும் எந்த விஷயம் சித்தாந்தம் செய்யப்பட்டதோ அதே 6 வித அடையாளங்களாலும் இங்கு எஜுர்வேத சாகையிலும் சித்தாந்தம் செய்யப்படுகிறது. அது யாதெனில் நாமஸ்மரணம், நாம கீர்த்தனம், நாமஸ்ரவணம் இம்மூன்று வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களின் பலனையும் தரவல்லதென்றும் மற்ற தர்மங்களுக்குள்ள சிறு நியமம் கூட இதற்கில்லை என்றும் அதனாலேயே வெகு சுலபம் என்றும் வேதோக்தமான எல்லா தர்மங்களையும் விட சிறந்ததென்றும் மகா புண்ணியவசத்தாலேயே நாமத்தில் பிரவೃತ್ತಿ உண்டாகும் என்றும் எந்த அர்த்தம் ரிக்வேத வாக்கியத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டதோ அதுவே இங்கும் நிர்ணயம் செய்யப்பட்டதென்று சொல்ல வேண்டும். இவ்வாறு ரிக்வேதத்தில் சொன்ன பிரதத்தே அத்தியசிபிவிஷ்ட என்ற மந்திரமே எஜுர்வேதத்தில் தைத்திரிய சாகையில் 2ஆம் அஷ்டகத்திலும் படிக்கப்படுவதால் 2 இடத்தில் வரும் மந்திரத்தில் உள்ள 10 பதங்களும் ஒற்றுமையாக இருப்பதால் அதுவே இது என்று தெரிவதால் அதற்கு சொன்ன அர்த்தமே இதற்கும் சொல்ல வேண்டும். 2 இடத்தில் வரும் மந்திரத்தின் 10 பதங்களும் சமமாக இருப்பதால் விருப்பமில்லாவிடனும் அதுவே இது என்று ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே அங்கு சொன்ன பொருள் எல்லாம் இங்கும் உண்டு என்று அவசியம் சொல்ல வேண்டும். எல்லா தர்மங்களையும் விட நாமகீர்த்தனமே சிறந்ததென்றும் மகா புண்ணியவசத்தாலேயே அதில் பிரவೃತ್ತಿ உண்டாகும் என்றும் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டபடியே யஜுர்வேதத்திலும் நிர்ணயமாகிறது. ரிக்வேதத்தில் வரும் பிரதத்தே அத்தியசிபிவிஷ்ட என்ற மந்திரமே சாமவேதத்தில் கௌதம சாகையில் உத்தர கிரந்தத்திலும் படிக்கப்படுகிறது. ரிக்வேதத்தில் உள்ள 9 பதங்களும் சாமவேதத்திலும் காணப்படுவதால் அதுவே இது என்று தெரிய வருகிறது. எனவே முதலில் சொல்லப்பட்டபடி நாமகீர்த்தனம் வேதோக்தமான எல்லா தர்மங்களையும் விட சிறந்ததென்றும் மகா புண்ணியவசத்தாலேயே கிடைக்கக்கூடியதென்றும் இங்கு பொருள் கொள்ள வேண்டும். ரிக்வேதத்திலும் யஜுர்வேதத்திலும் இந்த மந்திரத்தில் சிவிவிஷ்ட நாம என்று படிக்கப்படுகிறது. சாமவேதத்திலும் சிவிவிஷ்ட ஹவ்யம் என்று படிக்கப்படுகிறது. ஹவ்யம் என்றால் ஹோம திரவியம். இங்கு இதை நாமம் என்று எப்படி சொல்லலாம் எனில் வித்யாரண்ய பாஷத்தில் ஹவ்யம் ஆஹ்வான யோக்கியம் நாம என்று விவரிக்கப்பட்டிருப்பதால் ஹவ்யம் என்பதற்கு ஹ்வை சப்தே என்ற தாதுப்படி கூச்சலிட்டு கூப்பிடத்தக்க நாமம் என்றாகிறது. சாமவேதத்தில் மட்டும் சொல்லப்பட்ட ஹவ்ய சப்தத்தை ரிக்வேதம் யஜுர்வேதம் 2 இடங்களிலும் சொல்லப்பட்ட நாம சப்தத்திற்கு ஒத்தபடி வியாக்கியானம் செய்தது நியாயமான வித்யாரண்ய பாஷ்யத்திற்கு நியாயமே. ஆதலால் ஹவ்ய சப்தத்திற்கு நாமமே பொருள் என்று வேத பாஷ்யக்காரரால் நன்றாகவே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதர்வண வேதத்தில் வாஜபேய கிருது பிரகரணத்திலும் பிரதத்தே அத்திய என்ற இந்த மந்திரமே படிக்கப்படுகிறது. மற்ற 3 வேதங்களிலும் சொன்ன பொருளே இதற்கும் சொல்ல வேண்டும். ஏனெனில் 2 மந்திரங்களிலும் வரும் வெகு பதங்களின் ஒற்றுமையால் அதுவே இது என்று தடையின்றி தெரிய வருகிறது. நாமஸ்மரணமோ கீர்த்தனமோ சிரவணமோ வேதோக்தமான எல்லா தர்மங்களை விட சிறந்ததென்றும் மகா புண்ணியவசத்தாலே கிடைக்கக்கூடியது என்றும் முன்பு சொன்னபடி இங்கும் அதே பொருள் சித்திக்கும். வேறிடத்தில் விநியோகிக்கப்படும் இம்மந்திரத்திற்கு கர்மசேஷப்பட்டு விட்டதால் விதிபரத்துவம் எப்படி சொல்லத்தகும் என்றால், பூர்வ மீமாம்சையில் வார்த்திகாகாரராலேயே வேறிடத்தில் விநியோகிக்கப்பட்டு விட்டதால் மட்டும் மந்திரத்தின் சக்தி போய்விடாது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வாஜபேயத்தில் விநியோகமான மந்திரம் இங்கு விதாயமாகாது என்ற சங்கை நீக்கப்பட்டது. கர்ப்போபனிஷத்தில் கர்ப்பத்திலுள்ள ஜீவன் யோனியில் இருந்து விடுபடுவேனாகில் அசுபங்களை நீக்குபவனும் சுபபலங்களை தருபவனுமான அந்த மகேஸ்வரனை சரணமடைவேன் என்றும் அடுத்த மந்திரத்தினாலும் யோனியில் இருந்து விடுபடுவேனாகில் அசுபங்களை நீக்குபவனும் சுபபலங்களை தருபவனுமான பகவானான நாராயணனை சரணமடைவேன் என்று சொல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் ஜீவனால் சொல்லப்பட்ட மகேஸ்வர பிரபத்தியும் நாராயண பிரபத்தியும் சகல பாவங்களையும் நீக்கி சகலமான இகபர புண்ணிய பலன்களை தந்து முக்தியும் தரவல்லதென்று வெளிப்படையாகவே சொல்லப்பட்டது. பிரபத்தி என்பது பஜனமாகும். பகவத்கீதை 7ஆம் அத்தியாயத்தில் நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே என்ற பகவத் பஜனத்தில் வரும் பிரபத்தி சப்தமே சதுர்விதா பஜந்தே என்ற அடுத்த வாக்கியத்தில் பஜனம் என்று தெரிவதால் 2ம் ஒன்றே என்று காண்பிக்கப்பட்டது. பாகவதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரவண கீர்த்தனாதி நவவித பக்தியில் நாம ஸ்ரவணம் நாம கீர்த்தனம் நாம ஸ்மரணம் இம்மூன்றும் கூட சொல்லப்பட்டதாகும். இம்மூன்று நாம பஜனத்திற்கும் அவதானங்களுக்கும் போல சாமானிய நியமம் கூட இல்லாமல் இருப்பதால வேதோக்தமான சகல தர்மங்களை விட வேந்ததென்று சித்திக்கிறது. மேலும் அதர்வண வேதத்தில் உள்ள ராமதாபனி உபனிஷத்தில் ராம நாமமானது ராஜ்யத்தை விரும்பும் அரசர்களுக்கு சரித்திரத்தினால் தர்ம மார்க்கத்தையும் நாமத்தினால் ஞான மார்க்கத்தையும் தன்னை தியானம் செய்வதால் வைராக்கியத்தையும் தன்னை பூஜை செய்வதால் ஐஸ்வர்யத்தையும் தரும் என்ற இடத்தில் ஒரு தரம் செய்த நாமகீர்த்தனமோ ஸ்மரணமோ சிரவணமோ மாத்திரம் தடையில்லாத அபரோக்ஷ அனுபூதிக்கு சாதனம் என்று காட்டப்பட்டது. ஞான ரூபமான மார்க்கம் ஞான மார்க்கம் எனப்படும். எந்த ஞானத்தினால் அவசிய முக்தி கிடைக்குமோ அந்த ஞான ரூபமான மார்க்கத்தை ராமநாமமே தரும் என்று பொருள். இங்கு நாமதக என்ற பதம் 5ஆம் வேற்றுமை. நாமத்தை காரணமாக கொண்டு ராமனே ஞானத்தை தருகிறான் என்றோ அல்லது ராமநாமமே ஞானத்தை தருகிறது என்றோ சொல்லப்பட்டதாகிறது. இங்கு சொன்ன சகுல் பிரபத்தி அனுவாதம் மாத்திரமே. ஆனால் நாமஸ்மரணமோ நாமஸ்ரவணமோ நாமகீர்த்தனமோ விதிக்கப்பட்டதாகிறது. இங்கு சொன்ன சகுல் பிரபத்தி அனுவாதம் மாத்திரமே. ஆனால் நாமஸ்மரணமோ நாமஸ்ரவணம் நாமகீர்த்தனமோ விதிக்கப்பட்டதாகிறது. பிறகு சிவநாமத்திற்கு மோட்சம் முதலிய பலனை தரும் திறமை உண்டு என்கிற விஷயத்தில் வேதத்தின் பிரபத்தி நிரூபிக்கப்படுகிறது. இங்கு லகுபாலோபனிஷத்தில் அதசகனம் பிரம்மச்சாரின ஓஜகு என்கிற வாக்கியத்தினால் சில பிரம்மச்சாரிகள் யாக்ஞவல்யரிடம் எதை ஜெபிப்பதால் முக்தி அடையலாம் என்று கேட்க அதுக்கு யாக்ஞவல்யர் சதுருத்திரிய ஜபத்தினால் முக்தி அடையலாகும் என்று சொல்லிவிட்டு இவைகள் அமிர்த ரூபமான ருத்ரனின் நாமங்கள், இவைகளால் அமிர்தனாவான் என்று சொல்லப்படுகிறது. தீபிகையில் வித்யாரண்யர் இதற்கு உரை எழுதுகிறார். ஹ என்ற சப்தம் பிரசித்தியையும் வை என்ற சப்தம் அவதாரணையையும் காட்டுகிறது. இங்குள்ள அமிர்த சப்தம் மோட்சரூபமான ருத்ரனை சொல்லுகிறது. அவருடைய நாமதேயங்களால் அமிர்தன் ஆவான், அதாவது முக்தி அடைவான் என்று பொருள். இந்த சந்தர்ப்பம் அதகைனம் என்ற பூர்வ சந்தர்ப்பத்தை அனுசரித்து சதுருத்திரியத்தை விதிக்க வேண்டி ஸ்துதிபரமானது என்று தெரிய வருகிறது. எவ்வளவு வேதாட்சரங்கள் பிராமணர்களால் படிக்கப்படுகின்றனவோ அவ்வளவும் ஹரிநாம கீர்த்தனங்களே. எவ்வளவு வேதாட்சரங்கள் பிராமணர்களால் படிக்கப்படுகின்றனவோ அவ்வளவும் ஹரிநாம கீர்த்தனங்களே, சம்சயம் இல்லை என்ற வசனத்தின்படி சகல வேதாட்சரங்களுக்கும் ஹரிநாம ரூபத்துவம்
எப்படியோ அப்படியே சகல சதருத்ரிய அக்ஷரங்களுக்கும் சிவநாம ரூபத்துவம் இங்கு சொல்லப்படுகிறது. இப்படி புகழ்வதால் சிவநாமங்களின் பெருமையை தெரிந்து கொண்டு அந்த பெருமையை எடுத்து சொல்ல முடியும். அப்படி சொல்லாவிடால் இந்த ஸ்துதி பொருந்தாது. அந்த புகழ் யாதெனில் அமிர்தோ பவதி என்றபடி சிவநாமம் முக்தியை தரும் என்பதுதான். அமிர்தஸ்ய நாமதேயானி என்ற வாக்கியமும் முந்தைய சொன்ன சிவநாமங்களின் பெருமையை நாம் மகிமையாகவே எடுத்துக்கொண்டு அது முக்தி சாதனமாகும் என்ற சிறந்த குணத்தை காட்டுவதாலும் இந்த கேள்விக்கு விடையளித்ததாகிறது. சிவநாமத்திற்கே முக்தியை தரும் சக்தி இருப்பதால் சிவநாமம் ரூபமாயிருக்கும் சதருத்திரியத்திற்கு முக்தியை தரும் சக்தி உண்டென்கிற பட்சத்தில் என்ன ஆக்ஷேபனை என்பது சித்திக்கிறது. அமிர்தஸ்ய என்கிற பதம் சிவனையே பிரதிபாதிக்கின்றதாயினும் அவனுடைய நாமங்களாய் இருப்பதாலேயே இவைகளும் அமிர்தத்தை தரும் என்றும் அமிர்தத்தை தரும் நாமங்களுடையவனாய் இருப்பதாலேயே சிவனும் அமிர்த ஸ்வரூபன் என்பதும் பொருத்தமே. ஆகையால் தீபிகையில் அமிர்த சப்தத்திற்கு மோக்ஷரூபம் ருத்ரன் என்று சொல்லப்பட்டது. சதருத்திரியத்திற்கு சிவபரமாயிருப்பதால் மோட்சத்தை தரும் பெருமையும் சிவனுக்கும் அத்தகைய சதருத்திரியத்தால் சொல்லப்படும் பெருமையும் சித்தமாகிறதன்றோ. இதனால் ருத்ரத்திலும் ஈடுபாடு உண்டாகும். சதருத்ரியேன என்று ஒருமையாகவும் அமிர்தஸ்ய நாமதேயானே என்று பன்மையாகவும் சொல்லியது மாந்தோப்பு பழுத்திருக்கிறது என்றும் மாமரங்கள் பழுத்திருக்கின்றன என்றும் ஒருமையாகவும் பன்மையாகவும் சொல்லப்பட்டது என்பது பொருத்தமே. இவ்விஷயம் பகவன் நாம பூஷணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமிர்தஸ்ய நாமதேயானி என்ற இடத்தில் சொன்ன நாமங்கள் நமோ பவாயச்ச ருத்ராயச்ச, நமோ பவாயச்ச ருத்ராயச்ச, நமோ பவாயச்ச ருத்ராயச்ச என்றபடி சதருத்திரியத்தில் வரும் பவ ருத்ராதி நாமங்கள் என்ற பட்சம் பொருந்தாது. ஏனெனில் சிவனுடைய சிவநாமங்கள் என்பது போல இது பொருந்தாது என்று மூடனுக்கு கூட தெரியும். ஆகையால் சிவநாமம் அல்லாத வேத அக்ஷரங்களுக்கே சிவநாம மகிமை சொல்ல வேண்டும். இங்கு ஹேத்வதிகரண விரோதத்தை சந்தேகித்து பகவன் நாம பூஷணம் என்கிற கிரந்தத்தில் அந்த சந்தேகம் நீக்கப்பட்டிருக்கிறது. ருத்ராதி நாமங்கள் என்ற பட்சம் சிவனுடைய சிவநாமங்கள் என்பது போல இது பொருந்தாத மூடருக்கு கூட தெரியும். ஆகால் சிவநாமம் அல்லாத வேதாட்சரங்களுக்கே சிவநாமம் மகிமை சொல்ல வேண்டும். இங்கு ஹேத்வாதிகரண விரோதத்தை சந்தேகித்து பகவன் நாம பூஷணம் என்கிற கிரந்தத்தில் அந்த சந்தேகம் நீக்கப்பட்டிருக்கிறது. முக்தி சாதனமாய் விதிக்கப்படும் சதருத்திரிய ஜபத்திற்கு ஏதிர் ஹவா என்ற வாக்கியம் ஹேதுவை சொல்லுமாகில் ஹேத்வாதிகரண விரோதமாகும். இந்த வாக்கியம் இப்படி அமையவில்லை. ஆனால் முக்தி சாதனமான ருத்ர ஜபத்தில் ருசியை உண்டாக்குவதற்காக சிவநாமம் அல்லாத ருத்தத்தில் உள்ள அக்ஷரங்களில் சிவநாமமாய் இருக்கும் தன்மையை ஆரோபித்து அதை புகழ்வதற்காக ஏதானிஹவா என்ற வாக்கியமே ஹேதுவாகிறது. அப்படி புகழ்வதற்கு காரணம் என்னவெனில் சிவநாமம் மோட்ச சாதனம் என்ற ஹேதுவை இங்கு காட்டுவதால் ஹேத்வதிகரண விரோதம் ஏற்படாது. சிவநாமத்திற்கும் ருத்ரத்திற்கும் ஒற்றுமையை சொல்ல வேண்டுமானால் சிவநாமமாய் இருப்பதால் ருத்ரத்திற்கு பெருமையை சொல்ல வேண்டுமானால் இங்கு நாம மகிமையை கற்பித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ருத்ரம் கௌரவிக்கப்பட்டதாகும். பிராமணனிடத்தில் தேவதா புத்தியை செய்து தானம் செய்வதால் பிராமணனுக்கும் பெருமை தாதாவிற்கும் பெருமை என்றோ. அவ்வாறு சிவநாமம் மோட்ச சாதனமாய் இருப்பதால் சதருத்திரியத்தை சிவநாமமாய் கௌரவிப்பதுதான் கௌரவமாகும். உன் பட்சப்படியும் பிராமணிடத்தில் ஈஸ்வர பாவனையாலேயே தாதாவிற்கும் புகழ் சித்திக்கும். அத்தகைய மகிமையுடைய ஈஸ்வரனை விட்டு குருடனாகவோ செவிடனாகவோ ஊமையாகவோ இருக்கும் ஈஸ்வர ஐயர் ஒருவராக எல்லா பிராமணர்களையும் பார்ப்பது பிராமணரிடம் ஈஸ்வர புத்தியாகாது. அப்படி பார்க்கும் தாதாவிற்கும் இகழே வரும். பிராமணர்களிடத்தில் ஈஸ்வரன் என்ற பெயருள்ள நாஸ்திகளுக்கு தானம் செய்தாலும் எல்லோரையும் இகழ்ந்த குற்றமே வரும். ஆகையால் பிரயோஜனமற்ற சிவநாமம் போல சதருத்திரியமும் ஆகும் என்பதால் சதருத்திரியமும் பிரயோஜனமற்றது என்றே சித்திப்பதால்
அதை ஜபம் செய்ய யாரும் முயற்சிக்க மாட்டார்கள். அதனால் சதுருத்திரியும் பிரமாணமில்லை என்ற ஆபத்தும் வரும். எனவே சிவநாமத்திற்கு ஒரு பிரயோஜனத்தை கற்பித்து தான் ஆக வேண்டும். மோட்சத்தை விட்டு வேறு பிரயோஜனத்தை கற்பிக்கும் பட்சத்தில் விஸ்வஜித்து நியாயத்தினால் சொர்க்க சாதனம் என்றே சொல்ல வேண்டும். சொர்க்க சாதனமான சிவநாமங்களில் சமஷ்டி ரூபமாயிருப்பதால் ருத்ரமும் சொர்க்க பலனையே தரும் என்கிற பட்சத்தில் முமுட்சுகளுக்கு இதனால் உபயோகம் இல்லை. மேலும் உபக்கிரமமும் உபசம்மாரமும் மோட்சபரமாய் இருப்பதால் விரோதிக்கும். அமிர்தோ பவதி என்று இங்கு சொன்ன பலனை விட்டு வேறு பலனை கற்பிப்பது பொருந்தாது. அர்த்தத்தை நிர்ணயம் செய்ய வேண்டிய 5 அடையாளங்களும் இங்கு காணப்படுவதால் அதனால் நிர்ணயிக்கப்படும் மோட்ச பலனை விட்டு வேறு பலனை கற்பிப்பதால் பூர்வ உத்தர மீமாம்சைகளில் சொன்ன சகல தர்மங்களும் பிரமாணம் இல்லாமல். எனவே ருத்ர ஜபம் நிலைக்க வேண்டுமானால் முக்தி சாதனமான சிவநாம மகிமையை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒப்புக்கொண்டு விட்டால் சிவநாமங்களின் சமஷ்டி ரூபமான ருத்ர ஜபத்தினால் முக்தி கிடைக்கும் என்பதை கேட்கவும் வேண்டுமா என்ற ஸ்துதி சித்திக்கும். இந்த புகழால் ருத்ர ஜபத்தில் ருச்சி உண்டாகும். சிவநாமம் மோட்ச சாதனம் என்பது அபூர்வமாக இருப்பதால் வேதத்தில் விதிக்கப்படுகிறது. சிவநாம கீர்த்தனம், ஸ்மரணம், சிரவணம் இம்மூன்றுமே விதிக்கப்பட்டதாகும். தர்ஷபூர்ண மாசங்களை போல் இவைகளை சேர்த்துத்தான் செய்யப்பட வேண்டும் என்பதில்லை. இவைகளில் ஏதாவது ஒன்றை செய்தால் கூட போதும். ஒரே விஷயத்தில் 3 விதிமுறை என்கிற தோஷமும் கொள்ள வேண்டாம். ஏதிர் ஹவா என்ற ஸ்ருதி வாக்கியத்தினால் நாமத்தின் கீர்த்தனம், சிரவணம், ஸ்மரணம் மூன்று விதிகளுமே அறியப்படுவதாலும் இதிகாச புராணங்களில் 3க்கும் பிரமாணம் இருப்பதாலும் தோஷமில்லை. ருக்வேதத்தில் பிருகத் ஜாபாலத்தில் சொன்ன சிவநாம மகிமையை மேலே நிரூபிப்போம். பிரம்ம கைவர்த்தத்தில் ஒரு சிவநாமத்தை சொன்னாலும் கேட்டாலும் மறுகணமே சிவஸ்வரூபமாகி விடுகிறான். இனி தாயின் கர்ப்பத்திற்கு வரப்போவதில்லை. எல்லா பலன்களையும் அடைவதற்கும் எப்பொழுதும் எவ்விதத்திலும் சிவநாமத்தை உரத்த குரலில் சொல்லுவதே சிவசிவா ஹரஹர பாபா பாபா. சிவநாமத்தை உரத்த குரலில் சிவசிவ ஹரஹர பாபா பாபா சிவநாமத்தை உரத்த குரலில் சொல்வதே நல்லது. ஏனெனில் சிவநாமம் காதில் பட்டதுமே சம்சாரத்தை போக்கும். இது முதலான வாக்கியங்கள் சிவநாம கீர்த்தனமோ சிரவணமோ மோட்ச சாதனம் என்று சொல்லுகின்றன. அதே பிரம்ம கைவர்த்த புராணத்தில் சகல சப்தங்களையும் விட சாரமான மகாதேவா மகாதேவா மகாதேவ சப்தம் யாருடைய உள்ளத்தில் இருந்து வருகிறதோ அவனுக்கு ஞானமும் மோட்சமும் சுலபமாகும் என்பது சத்தியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியத்திலோ பயத்திலோ துயரத்திலோ தும்மலிலோ கூட ஏதாவது ஒரு வியாஜத்தினால் சிவநாம ஸ்மரணம் செய்பவன் முக்தி அடைவான் என்று பத்ம புராணத்தில் சிவகீதையிலும் சிவநாமத்தின் கீர்த்தனம், சவணம், ஸ்மரணம் இம்மூன்றும் மோட்ச சாதனம் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிகாச புராணாப்தியாம் வேதம் சம் உப பிரம்மயேத்து இதிகாச புராணாப்தியம் வேதம் ச உப பிரம்மயேத்து என்றபடி இதிகாச புராண வாக்கியங்களாலேயே வேதத்தின் அர்த்தத்தை நிர்ணயம் செய்வது நியாயம். ஸ்ருதியை அபேட்சித்தே புராணமும் சொல்லுவதால் புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் ஸ்ருதியின் அர்த்தமே ஆகும். ஆதலால் இங்கு சிவநாமத்தின் ஸ்மரணம், கீர்த்தனம், சிரவணம் இம்மூன்றும் விதிக்கப்பட்டதாகிறது. இம்மூன்றுக்கும் அங்கம் யாதெனில் அவதானங்களுக்குள்ளது போல் சாஸ்திரோக்தமான அங்கம் ஏதுமில்லை என்று சித்திக்கிறது. இதிகாச புராணங்களிலும் சிவநாம கீர்த்தனத்திற்கு சாதாரணமான அங்கங்களும் சொல்லப்படாததால் இதற்கு ஏதும் அங்கம் இல்லை என்றே சித்திக்கும். ஆகையால் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியராலும் சகசிரநாம பாஷ்யத்தில் நாமகீர்த்தன ரூபமான தர்மத்திற்கு பரஹிம்சையோ திரவியாபக்ஷையோ ஆள் துணையோ தேசகால நியமங்களோ இல்லாதது அதன் சிறப்பிற்கு காரணம் என்று சித்தாந்தம் செய்யப்பட்டது. பகவன் நாம ரசாயனத்திலும் இதையே காட்டியிருக்கிறோம். இதற்கு அதிகாரி யாரென்று கேட்டுக்கொண்டு கிணற்று தவளை போன்ற ஒரு பாமரன் சிவநாம கீர்த்தனத்தில் அதிகாரமில்லாத பிராமணன் முதலியவர்களுக்கே சிவநாமங்களின் சமஷ்டி ரூபமான சதுருத்திரியத்தில் அதிகாரம் உண்டென்று சொன்னான். இதனால் பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு சிவநாமத்தில் அதிகாரம் இல்லாததால் ருத்ர ஜபத்தில் பிரவேசம் என்றும் சூத்திரர்களுக்கு மட்டும் சிவநாம கீர்த்தனத்தில் அதிகாரம் என்றும் ஏற்படும். சதுருத்திரியும் சிவநாம கீர்த்தன ரூபமாகவே இருப்பதால் அதிலும் பிராமணன் முதல்வர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றாகிவிடும். இதனால் ருத்ரத்திற்கு நிந்தையே ஏற்படுமின்றி ஸ்திதி ஏற்படாது. இந்த நிந்தையால் முமுட்சுக்கள் ருத்ரத்தை படிக்க மாட்டார்கள். அதனால் ருத்ரம் அனுஷ்டானத்தில் இல்லாமல் போய்விடும். மேலும் ருத்ரம் பிரமாணம் இல்லை என்றாகிவிடும்.
ஆதலால் சிவநாமத்தில் அதிகாரமுடைய 3 வர்ணத்தாருக்கும் சிவநாமங்களின் சமஷ்டி ரூபமான ருத்ரத்தில் அதிகாரம் என்று பொருள் கொண்டால், ஒரு சிவநாமத்தினாலேயே அதிகாரமுள்ளவர்களுக்கு பல சிவநாமங்களின் சமஷ்டி ரூபமான ருத்ரத்தில் அதிகாரம் உண்டு என்பதை கேட்கவும் வேண்டுமா என்ற நியாயத்தினால் ருத்ர ஜபத்தில் பிரவிற்த்தி ஏற்படும். அந்த பிரவிற்த்தியால் ருத்ரமும் பிரமாணம் என்று சித்திக்கும். நாமாமிர்த ரசாயனம் 3வது உல்லாசத்தில் இந்த விஷயம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ருத்ர ஜபம் அனுஷ்டானத்தில் இல்லாததால் வரும் அப்பிரமாணம் என்பதை நிவாரணம் செய்ய வேத ஸ்ருதி வாக்கியங்களாலோ புராண வாக்கியங்களாலோ முடியாது. ஏதானி ஹவா என்ற இந்த ஸ்ருதி வாக்கியம் ருத்ர ஜபத்தில் பிரவர்த்திக்க காரணம் என்று கொள்ளாததால் என்ன பாதகம் என்று சொல்லுவோம். முடிவில் வரும் வாக்கியத்தால் அமிர்தோ பவதி என்று ருத்ர ஜபம் செய்பவன் முக்தியை அடைவான் என்கிற பலஸ்ருதியால் மோட்சத்தை விரும்புவான் ருத்ர ஜபம் செய்ய வேண்டும் என்று பிரமாணமாகிறது. அந்த பிரமாணத்தை தள்ளிவிடுவதே இங்கு பாதகம். அவ்வாறு சிவநாமத்தின் ஸ்மரணம், கீர்த்தனம், சிரவணம் இம்மூன்று மோட்ச சாதனம் என்று ஒப்புக்கொள்ளாவிடனும், சிவநாம கீர்த்தனம் செய்பவர்களுக்கு ருத்ர ஜபத்தில் அதிகாரம் என்று ஒப்புக்கொள்ளாவிடனும் அமிர்தோ பவதி என்ற வாக்கியம் பிரமாணம் இல்லாமல் போகிறது. அதாவது இங்க சிவசிவான்னு சொல்றதுன்னா சிவநாமம் மட்டும் இல்லை, அது நம்ம ராமநாமம் மாத்துக்கலாம், ஹரிஹரின்னு சொல்லலாம், ஹரே கிருஷ்ணா எதை வேணாலும் நம்ம இங்க வச்சுக்கலாம். ஆனா இங்க சிவநாம பிரபாவத்தை பத்தி சொல்லு வர்றதுனால சிவநாமத்தை பத்தி சொல்ற இடம்ன்றதுனால இங்க சிவநாமத்தை பத்தி உயர்வாக சொல்லப்படுகிறது. அதனால சிவநாமம் மட்டும் இல்லை, நம்ம ராமநாமம், ஹரிநாமம் எதை வேணாலும் இங்க பிரமாணம் எடுத்துக்கலாம். ஓகே, சிவநாம கீர்த்தனம் செய்பவர்களுக்கு ருத்ர ஜபத்தில் அதிகாரம், ருத்ரத்தை பத்தி சொல்றதுனால இங்க சிவநாமத்தை சொல்றாங்க. சரி, அதனால எந்த நாமம் வேணாலும் ராமநாமன்னு சொல்லலாம், ஹரே கிருஷ்ணா சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஒரே படம் தான். ஓகே, ருத்ர ஜபத்தில் அதிகாரம் என்று ஒப்புக்கொள்ளாவிடனும் அமிர்தோ பவதி என்ற வாக்கியம் பிரமாணம் இல்லாமல் போகிறது. வேதத்தில் ஒரு வாக்கியத்தை பிரமாணம் இல்லை என்று தள்ளினாலும் அதையொட்டி சகல வேதங்களுக்கும் சகல புராணங்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஆகையால் சிவநாம கீர்த்தனம் மோட்ச சாதனம் என்றும் ருத்ர ஜபத்தில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் சிவநாம கீர்த்தனத்தில் அதிகாரம் உண்டு என்றும் சித்திக்கிறது. பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு மட்டும் ருத்ர ஜபத்திலும் சிவநாம கீர்த்தனத்திலும் அதிகாரம் உண்டு என்றும் மற்ற யாவருக்கும் சிவநாம கீர்த்தனத்தில் மட்டும் அதிகாரம் உண்டு என்றும் சித்திக்கிறது. இதை பிறகு விவரிப்போம். ருக்வேதத்தில் சிவநாம கீர்த்தனம் மோட்சம் முதலிய சகல பலனையும் தரவல்லதென்று காண்பிக்கப்படுகிறது. தமுஷ்டிஹி என்ற இந்த ருக்கு வைஸ்வ தேவ சூக்தத்தில் இருக்கிறது. அந்த சூக்தத்தில் பல தேவதைகளை பற்றி பல ருக்குகள் இருக்கின்றன. இந்த ருக்கிற்கு முன்புள்ள யா ஓஹதே என்ற ருக்கு மருத்துக்களை தேவதையாக கொண்டது. தமூனசோ என்ற ருக்கு நதிகளை தேவதையாக கொண்டது. இவ்விஷயம் வேத பாஷ்யத்தில் தெளிவாக தெரிகிறது. தமுஷ்டிஹி என்ற இந்த 11வது ருக்கிற்கு ருத்ரன் தேவதை. 11வது ருக்கு ருத்ரனுடையதென்று காத்தியாயனரும் சொல்ல இருக்கிறார். இந்த ருக்கிற்கு இதுதான் பொருள். அந்த ருத்ரன் சிவனை ஸ்துதிப்பாயாக. எவர் ஸ்விஷு நல்ல பானம் உடையவரோ, சுதன்வா ச நல்ல வில்லும் உடையவரோ, எவர் விஸ்வசிய உலகிற்கு, பேஷஜஸ்ய ஔஷதத்திற்கு ஷயதி ஈஸ்வரனாகிறாரோ, சௌமனசாய சித்தசுத் சாந்திக்காக நமோபி நமஸ்காரங்களால் தேவம் பிரகாசிப்பவரும் அசுரம் பிராணனை தருபவருமான ருத்ரனை துவஸ்ய சேவி என்று யக்ஷ்மாமகே யாகம் செய்வோம். அதாவது அந்த சிவனை சுத்திப்பாயாக எவர் நல்ல பானம் உடையவரோ, நல்ல வில்லும் உடையவரோ, எவர் உலகிற்கு ஔஷதத்திற்கு ஈஸ்வரனாகிறாரோ, சித்தசாந்திக்காக நமஸ்காரங்களால் பிரகாசிப்பவரும் பிராணனை தருபவருமான ருத்ரனை சேவி என்று யாகம் செய்வோம். ஜீவனுடைய சாம்சாரிகமான துக்கங்களை நீக்க ஈஸ்வர சேவையை தவிர வேறு மருந்தில்லை. பிஷக்தமம் துவா பிஷஜாம் சுணோமி என்ற ஸ்ருதி கூறுகிறது. ஈஸ்வர ஆராதனித்தனால் சித்தசாந்தி உண்டாகும் என்பது பிரசித்தமே. ஸ்ரீ நிவாசகத்யோ என்றபடி ஸ்ரீ தாதுவிற்கு அடைகிறான், வசிக்கிறான் என்ற அர்த்தம் இருந்த போதிலும் தாதுக்களுக்கு பல அர்த்தங்கள் உண்டு என்பதால் இங்கு ஈஸ்வரன் என்கிற அர்த்தமே கொல்லப்பட்டது. ஈஸ்வர சேவையே ஜீவனுக்கு ஔஷதம். அந்த ஈஸ்வர சேவையும்
கீர்த்தன ரூபமானது. ஏனெனில் விஸ்வசிய என்றபடி கீர்த்தனமே யாவராலும் செய்யத்தக்கது. இங்கு உள்ளதை விட்டு வேறொன்றை எடுப்பது உசிதமாகாது. இங்கு சொன்ன விஸ்வ சப்தத்தினால் எல்லா பிராணிகளும் சொல்லப்படுகின்றன. ஔஷத சப்தத்தினால் கீர்த்தன ரூபமான சேவையே சொல்லப்படுகிறது. அதுவே ஜீவனின் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களில் ஏற்படும் சகல துக்கங்களையும் அசுபங்களையும் நீக்கி முக்தி முதலிய பலனை தரவல்லது. இங்கு எல்லா இகபர பலனையும் முக்தியும் தரவல்ல வைத்தியராக சொல்லப்பட்டவர் ஈஸ்வரனே என்றோ. இந்த அர்த்தமே பொருந்தும் என்பதை பிறகு காட்டுவோம். பகவன் நாம பூஷணம் என்கிற கிரந்தத்தில் இந்த ருக்கு விஷயமான எல்லா சந்தேகங்களும் நிராகரிக்கப்பட்டன. இங்கு சுருக்கி சொல்லுகிறோம். எஸ்பிஷு என்றும் யோ விஸ்வஸ்ய என்றும் இரண்டிடத்தில் வரும் எச்சப்தம் தமுஷ்டிகி என்ற வாக்கியத்தில் வரும் தத்சப்தத்துடன் அன்வயிக்க வேண்டும். இங்கு ஸ்துஹி என்ற சப்தத்தில் ஆமந்திரண விபக்தி இல்லாவிடனும் சிவஸ்துதி ரூபமான தர்மம் சாஸ்திரத்தை தவிர வேறு பிரமாணத்தால் அறியத்தக்கதல்ல என்பதால் இது சாஸ்திர விதி என்றே கொள்ளப்பட்டது. பகவன் நாம பூஷணத்தில் ஆசிய ஜானந்த என்ற மந்திரத்தில் வரும் விவக்தன என்ற இடத்தில் ஆமந்திரண விபத்தி இல்லாவிடனும் விஷ்ணுநாம கீர்த்தன ரூபமான தர்மம் வேறு பிரமாணத்தால் அறியத்தகாதபடியால் இங்கு அதற்கு விதானம் உண்டு என்கிற பட்சத்தில் வரும் சகல சந்தேகங்களையும் நிராகரித்திருக்கிறது போல் இங்கும் அந்த சந்தேகங்களை நிராகரித்து விதியை ஆசிரிக்க வேண்டியது அவசியம். பூர்வ மீமாம்சையில் பிரதிதிஷ்டந்தி ஹவா ஏதே ஏதா ராத்திரி உபயந்தி என்ற வாக்கியத்திலும் ஏ பிரதிதிஷ்டா சந்தித ஏதா ராத்திரி உபேயுகு என்ற வாக்கியத்திலும் வரும் இரண்டு பதங்களுடையவும் பரிணாம கௌரவத்தை ஆசிரித்து விதியை கற்பித்த நியாயம் இருக்கும்போது இங்கு ஸ்துஹி என்ற சப்தமே ஸ்தௌது என்று பரிணமித்து விதியாகிறது என்று சொல்லவும் வேண்டுமோ? ஸ்துஹி என்பது லோட் மத்தியம புருஷக வச்சனம் என்பது தெரிந்த விஷயம். அந்த ஸ்துதிக்கு என்ன பலன் என்றும் யார் அதிகாரி என்றும் இரண்டு கேள்விகள் பிறக்கிறது. இந்த ருக்கில் சொன்ன எஸ்பிஷு யோ விஸ்வஸ்ய என்ற இரண்டு வாக்கியங்களாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது. விஸ்வ சப்தத்தினால் சகல பிராணிகளும் சொல்லப்படுகின்றன. சகல பிராணிகளுக்கும் ஔஷதத்தை தந்து சகல துக்கங்களையும் போக்கி மோட்சம் முதலிய சகல சுகங்களையும் தரும் சிவனை ஸ்துதி என்ற வாக்கியமும் விஸ்வத்திற்கும் ஔஷத்திற்கும் ஈஸ்வரன் அவன் என்கிற வாக்கியமும் சேர்ந்து சிவஸ்துதியின் பலனை காட்டுகிறது. இந்த ஸ்துதிக்கு எவர் அதிகாரிகள் என்ற கேள்விக்கும் இதிலுள்ள விஸ்வசப்தமே சர்வ பிராணிகளும் அதிகாரிகள் என்று காட்டுகிறது. இங்குள்ளதை விட்டு வேறொன்றை கற்பிக்க கூடாது. அதனால் யாவருமே சிவஸ்துதிக்கு அதிகாரிகள் தான். இந்த வாக்கியத்திற்கு யாவருக்கும் மோட்சம் முதலிய சகல பலனையும் தரவல்லது சிவஸ்துதி என்ற பட்சத்தில் பாஷ்யக்காரரின் மதமும் பொருந்துகிறது. விஸ்வசப்தத்திற்கு ஈஸ்வரன் என்று பொருள் கொண்டு அவனுடைய ஔஷதம் என்பதும் பொருந்தாது. நித்தியமுக்தனும் ரோகம் இல்லாதவனுமான ஈஸ்வரனுக்கு ஔஷதத்தினால் பிரயோஜனம் இல்லை. ஆதலால் விஸ்வசப்தத்தினால் சகல பிராணிகளுக்கும் என்று பொருள் கொண்டு அவைகளின் ஔஷதம் என்றே சொல்ல வேண்டும். இவனுக்கு இந்த ஔஷதம் என்று சொல்லாத விடில் ஔஷத சப்தம் வீணாகும். விஸ்வத்திற்கும் ஔஷதத்திற்கும் ஈஸ்வரன் என்று சொல்லலாமே எனில் இங்கு சகாரம் இல்லை. விஸ்வத்திற்கும் ஈஸ்வரன் என்று சொன்னாலேயே விஸ்வத்திற்குள் ஔஷதமும் அடங்கிவிட்டதால் ஔஷதத்திற்கும் ஈஸ்வரன் என்று தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஔஷதம் யாருக்கு என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத போனால் அந்த கேள்வி அப்படியே இருக்கும். யாருக்கு இந்த ஔஷதம் என்ற கேள்விக்கு விஸ்வத்திற்கும் இந்த ஔஷதம் என்ற பதிலே சமீபத்தில் இருக்கிறது. யாவருக்கும் இந்த ஔஷதம் என்ற பொருளை கொள்ளும் போது ரோகிகளுக்கே ஔஷதம் மற்றவர்கள் இல்லை என்பது தானே சித்திப்பதால் முதலில் சொன்ன யாவருக்கும் என்ற சப்தத்தை மாற்ற முடியாததால் சர்வ பிராணிகளுக்குமே இது ஔஷதம் என்று ஏற்படுவதால் சர்வ பிராணிகளுமே ரோகங்களால் கஷ்டப்படுகின்றனர் என்று அவசியம் சொல்ல வேண்டும். அந்த ரோகம் சாம்சாரிகம் சாரீரகம் என்று இரண்டு விதம். யாவருக்குமே சம்சார ரோகம் இருப்பதால் யாவருக்குமே இது ஔஷதம் என்பது பொருந்தும். எனவே சம்சார ரோகத்தையே முதலில் சொல்ல வேண்டும். மூலம் குல்மம் முதலிய ரோகங்கள் சில பேரிடமே காணப்படுகின்றன. அந்த சரீர ரோகமும் ஸ்தூல சரீரத்தை சார்ந்தது.
சூட்சும சரீரத்தை சார்ந்தது என்று இரண்டு விதம். அதிசாரம், ஜுவரம் முதலியவை ஸ்தூல சரீரத்தை சார்ந்தவை. ஆசை நிறைவேறாததால் வந்த மனோவியாதி சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. இத்தகைய ரோகங்களை சொன்னதின் பிரயோஜனம் அவைகளை நீக்கக்கூடிய ஒரு வைத்தியனை நாட வேண்டும் என்பதே. அந்த வைத்தியன் ஈஸ்வரனே. எப்படி ஒரு வைத்தியன் ஔஷதத்தை தந்து துக்கங்களை நீக்குகிறான் என்று இந்த வேத வாக்கியத்தினால் தெரிய வருகிறது. ஈஸ்வரனால் கொடுக்கப்படும் அந்த ஔஷதம் யாதெனில் ஈஸ்வர ஸ்துதி என்றே சொல்ல வேண்டும். அதுவே இங்கு சொல்லப்பட்டிருப்பதால் பிரீஹின் புரோக்ஷதி என்ற இடத்தில் அங்கு உள்ள பிரீஹியே என்று ஏற்படுவதால் இங்குள்ள ஸ்துதியை விட்டு வேறு ஔஷதத்தை சொல்வது நியாயமாகாது. இவ்வாறு விதித்த ஸ்தோத்திரத்தினால் பிரசன்னமான பரமேஸ்வரன் அந்த ஸ்தோத்திரத்தையே ஔஷதமாக்கி தருகிறான். அந்தந்த ரோகங்களால் உண்டான துக்கங்களை நீக்கும் உபாயமாக இருப்பதால் ஸ்தோத்திரம் ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது. ஔஷதம் போல் ஈஸ்வர ஸ்துதியும் ஸ்தூல சரீரத்தில் உண்டான துக்கங்களை நிவர்த்திக்கிறது. மனைவி, மக்கள், தனம், தானியம் முதலிய ஐஹீக பலனும் எனக்கு கிட்டவில்லை. சொர்க்காதி பலனை அடையக்கூடிய தர்மங்களையும் நான் செய்ய முடியவில்லை. எனவே நான் இகத்திலும் கெட்டேன், பரத்திலும் கெட்டேன் என்று தாபப்படுவதாகிய மனோவியாதியையும் நீக்கி சிவஸ்துதியாகிய ஔஷதம் அவனுக்கு மனைவி, மக்கள், தனம், தானியம் முதலிய ஐஹீக பலனையும் தந்து உதவுகின்றது. மேலும் சம்சார ரோகம் நீங்கி முக்தி அடைய விரும்பினாலும் அவனது மனோபாவத்திற்கு இணங்கி சாளுக்கியம், சாமிப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம் என்னும் கௌணமுக்தியும் பிறகு பக்தியையும் ஞானத்தையும் திடப்படுத்தி அவனுக்கு கைவல்யத்தையும் தருகிறது. உடனேயே கைவல்யத்தை விரும்புகிறவர்களுக்கும் அதை தந்து விடுகிறது. இவ்வாறு இந்த ஔஷதத்திற்கு எல்லா பலனும் சொல்ல வேண்டும். இல்லாவிடில் சகல மனோவியாதியும் தீராது. இதனால் சகல துக்கங்களும் இந்த ஔஷதத்தினால் நாசமாகும் என்றும் மோட்சம் முதலிய சகல பலன்களும் கிட்டும் என்றும் தீர்ந்தது. அதனாலேயே சிவஸ்துதி ரூபமான ஔஷதம் சகல பாபக்ஷயம் என்றும் சகல பாபக்ஷயகரம் என்றும் சகல புண்ணிய பல பிரதாயகம் என்றும் மோட்சப்பிரதம் என்றும் சித்திக்கிறது. இவ்வாறு நல்ல வில்லும் அம்பும் உடைய ஈஸ்வரன் என்ற விசேஷத்தால் சிறந்த வில்லும் அம்பும் நித்தியமுக்தனான ஈஸ்வரனின் கையில் எதற்காக என்று கேட்டால் விஸ்வ பிராணிகளுடையவும் விரோதிகளை நீக்குவதற்காக என்று சொல்ல வேண்டும். விஸ்வ சப்தத்தினால் இங்கு சகல பிராணிகளும் சொல்லப்படுகின்றன. சகல பிராணிகளுக்கும் உள்ள விரோதிகள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்னும் 6 விரோதிகள் என்பது பிரசித்தம். புலி முதலிய விரோதிகள் பிசாசுகளுக்கு கிடையாது. அதுபோல் சில விரோதிகள் சில பேருக்கு தான் உண்டு. காமம் முதலியவை விஸ்வ விரோதிகள். இங்கு விஸ்வ சப்தத்தினால் காமம் முதலிய விரோதிகள் என்பதே பொருந்தம். இங்கு சொன்ன வில்லும் அம்பும் எது என்றால் தமுஷ்டிகி என்ற வாக்கியத்தினால் ஸ்தோத்திரம் என்றே கொள்ள வேண்டும். எப்படி சிறந்த வில்லாளி ஒருவன் தனது பானத்தினால் விரோதியை கொன்று சிஸ்டர்களை ரட்சிக்கிறானோ அதுபோல வைத்தியநாதனாகிய ஈஸ்வரன் தனது ஸ்தோத்திரத்தினால் காமாதி சத்ருக்களை கொன்று ஆத்ம ஞானத்தை தந்து முக்தியை தருகிறான் என்று பொருள். விஸ்வத்திற்கும் ஈஸ்வரன் கொடுக்கும் மருந்து விஸ்வத்திற்கு துக்கத்தை தரும் ரோகங்களை நீக்க வல்லது என்பதால் விஸ்வேஸ்வரனுடைய மருந்து விஸ்வ பிராணிகளுடைய மருந்து என்ற இரண்டும் பொருந்த வேண்டுமானால் விஸ்வ வியாதிகளையும் நீக்கி விஸ்வ பலனையும் தரவல்லது என்றே சித்திக்கும். அந்த மருந்து ஸ்தோத்திர ரூபமே. ஸ்தோத்திரம் நாமகித்தல் ரூபமே. குணங்களை சூச்சனை செய்வதால் நாமகித்தலும் ஸ்தோத்திர ரூபமாகும் என்றும் ஒவ்வொரு நாமத்திற்கும் தனித்தனி பலன் உண்டென்றும் எல்லா நாமத்திற்கும் எல்லா பலனும் உண்டென்றும் விஷ்ணு தர்மத்தில் உள்ள ஒரு அத்தியாயத்தை பிரமாணமாக காட்டி விஷ்ணு சாஸ்திர நாம பாஷ்யத்தில் ஆதி சங்கராலேயே சித்தாந்தம் செய்யப்பட்டுள்ளது. யாகத்தில் உள்ள அவதானங்களுக்கு நியமம் சொல்லப்படாததாலேயே நியமங்கள் கிடையாது என்பது போல நாமகீர்த்தனத்திற்கும் நியமங்கள் சொல்லப்படாததாலேயே நியமங்கள் கிடையாது. விஸ்வ சப்தத்தினால் சகல பிராணிகளும் என்று அர்த்தமாவதால் பிராமண சத்திரிய வைசியர்கள் என்றும் சூத்திரன் சண்டாளம் முதலியவர்கள் என்றும் அவர்களில் சதாச்சாரமோ துராச்சாரமோ உடைய யாவரும் என்றும் ஏற்படுவதால் எல்லோருக்கும் பொருந்தும் ஸ்தோத்திரம் நாமகீர்த்தனமே. மற்ற ஸ்துதிக்கு அதிகாரி நிர்ணயம் உண்டு. எனவே நாமகீர்த்தனம் என்று கொள்ளாவிடில் விஸ்வ சப்தம் பொருந்தாது. இங்கு சொன்ன ஸ்தோத்திரம் யாவருக்கும் செய்ய அதிகாரம் உண்டு. எனவே எல்லா பாபங்களையும் நீக்கி சொர்க்கம் முதலிய எல்லா பலன்களையும் தரவல்லது நாமகீர்த்தனம் என்றே சித்திக்கிறது. எவ்வளவு கால பர்யந்தம் செய்ய வேண்டும் என்றோ
இவ்வளவு சங்கி இத்தனை எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்றோ சொல்லப்படாததால் ஒரு தரம் செய்த நாமகித்தனமே சகலமான திருஷ்ட அதிருஷ்ட பலன்களையும், கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் கண்ணுக்கு தெரியாத பலன்களையும் தரவல்லதென்று ஒப்புக்கொள்ள வேண்டும். சில இடங்களில் ஒரு தரம் என்றும் சில இடங்களில் பல தடவை என்பதும் ஒரு பெண் பாதி கிழவி பாதி யுவதி என்பது போல் பொருந்தாது. சிலர் வேஷமாயும், சிலர் கேலியாகவும், சிலர் பரிகாசமாகவும், சிலர் ஜாடியாகவும் நாமகித்தனம் செய்வதாலும் அந்த நாமகித்தனமே சகல பலன்களையும் தரும் என்று அங்கீகரித்திருப்பதாலும் நியமத்தை சொல்லிவிட்டால் அதிகாரி பேதம் வந்து விடுவதால் விஸ்வ சப்தத்தினால் சாமானிய பிராணிகளுக்கும் அர்த்தமாவதால் அவர்களுக்கு உரிமையுள்ள விஸ்வ சப்தத்தினால் சாமானிய பிராணிகளுக்கும் அர்த்தமாவதால் அவர்களுக்கு உரிமையுள்ள நாமகித்தனமே இந்த ஸ்தோத்திரமாகும். ஆதித்ய புராணத்தில் ஒரு தரம் செய்த நாமகித்தனமே தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விஷயத்தில் பாத்ம புராணத்திலும் ஒரு கதை உண்டு. ஒரு அரசன் ஆயிரக்கணக்கான மகா பாவங்களை செய்தான். மரண காலத்தில் பிரகர ஆகர சம்மர என்று சொல்லிக்கொண்டே இறந்து போனான். வீரபத்ரன், ஜுவாலாமுகன் என்கிற 2 சிவதூதர்கள் அவனை கைலாசத்தில் சிவ சமீபம் கொண்டு சேர்த்தனர். அப்போது சிவன் சொன்னார், மரண காலத்தில் என்னை தியானம் செய்து கொண்டு எவனொருவன் வேறு நினைவிலோ சரியாகவோ தவறுதலாகவோ என் நாமாவை உச்சரித்து விட்டானோ அவனுக்கு எனது நாமம் எனது லோகத்தை தந்துவிடும். எவனோ பிரகர என்று வியாஜத்தினால் ஹரநாமத்தை சொல்லிவிட்டான். என் நாமத்தை சொன்னவர்களை விட்டுவிடு வணங்குவாயாக என்று நான் சொன்னதாக யமனிடம் சொல்லு. இந்த சிவனின் வசனத்தினால் எனது நாமம் என்று பலதரம் சொல்லப்பட்டதால் அப்பியாச பலத்தினால் தாத்பரியம் சித்திக்கிறது. வசுனா எச்சேத என்கிற இடத்தில் போல இங்கு நாம சப்தத்தின் ஏக வசனத்தாலும் ஒரு தரம் சொன்னாலும் போதும் என்று சித்திக்கிறது. இதே அர்த்தம் பிரம்மகைவத்த புராணத்திலும் கூச்சலிட்டு சொல்லப்படுகிறது. சிவ 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 என்று 3 தடவை எவன் பிராண வியோக சமயத்தில் சொல்லிவிடுகிறானோ அவனுக்கு ஒரு தரம் சொன்ன சிவநாமமே மோட்சம் தந்து விடுவதால் மற்ற 2 தரம் சொன்ன சிவநாமம் வேறு உபகாரம் செய்ய முடியாமல் நின்று விடுகிறது. இந்த வசனத்தால் நாமகித்தனமே பாவங்களை போக்கி மோட்சம் முதலிய சகல பலன்களையும் தரவல்லதென்று சொல்லப்பட்டது. இவ்வாறு சகல மகா புராணங்களிலும் உப புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வெகுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவரகசியத்திலும் 3வது அம்சம் உத்தரகாண்டம் யாக்ஞவல்கிய ஜனக சம்வாதம் 19வது அத்தியாயம் ஆரம்பத்திலும் சகல பாவங்களையும் நீக்கி இகபர பலன்களை தரும் சிறந்த ஔஷதம் நாமகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டது. அங்கு 20ஆம் அத்தியாயத்திலும் ஒரு சூத்திரம் பிராமண வேஷமணிந்து பிராமண கிரகத்தில் சஞ்சரித்து பிரம்மஹத்தி முதலிய ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்து மாத்திருகமனம் கன்யாகமனம் முதலிய பாவங்களை செய்து அந்திம காலத்தில் ஒரு தரம் சிவநாமம் சொன்னதாலேயே சகல பாவங்களும் நீங்கி பிரம்மாதி தேவதைகளால் பூஜிக்கப்பட்டு சிவபதம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அபராதம் இல்லாவிடில் ஒரு தரம் நாமம் சொன்னதாலேயே சித்திக்கும் என்றும், அபராதம் இருந்தால் பலதரம் நாமத்தை அபராதம் நீங்கும் வரை ஆவர்த்தி செய்தால்தான் சித்திக்கும் என்றும் அர்த்தம். அபராதம் இருந்தால் பலதரம் நாமத்தை அபராதம் நீங்கும் வரை ஆவர்த்தி செய்தால்தான் சித்திக்கும் என்றும் அர்த்தம். இவ்வாறு ரிக்வேதத்தில் வேறிடத்தில் நமஸ்யா கல்மலிகினம் நமோ நவபிகி கிருணிமசி தேசம் ருத்ரஸ்ய நாம என்ற ரிக்கால் சிவநாமக்கித்தனம் மோட்சம் முதலிய சகல பலன்களையும் தரவல்லதென்ற பொருள் அறியப்படுகிறது. அந்த மந்திரத்தின் உரை பின்வருமாறு கல்மஷம் உடையவனை சிவநாமம் ஜொலிக்கும்படியாக செய்து விடுகிறது. அதாவது கல்மஷத்தை நீக்கி விடுகிறது. அந்த ருத்ரனை நமஸ்காரங்களாலும் நைவேத்தியங்களாலும் பூஜை செய். நாங்கள் ருத்ரனுடைய தேஜமயமான நாமத்தை கீர்த்தனம் செய்கிறோம் என்று இங்கு நமோபிகி என்பதுடன் கிருணிமசி என்று அன்வயம், அதாவது தொடர்படுத்தி செய்யும் பட்சத்தில் நமஸ்காரத்துடன் ஸ்துதிக்கின்றோம் என்ற பொருள் கூடும். நமஸ்காரம் கீர்த்தனத்தில் ருசியை உண்டாக்குவதற்காகவே நாமும் தேஜோமயம் என்று சொல்லப்பட்டதாலேயே சகல பலன்களையும் தரவல்லமை அதற்கு இருக்கும்பொழுது நமஸ்காரம் வேறு எதற்கு என்றால் நாமும் அத்தகையது என்ற மகிமையாலேயே அத்தகைய நாமம் உடையவனை நமஸ்காரம் செய்வது நாமத்தில் ருசியை உண்டாக்குவதற்காகவே. சோமேன எச்சேதே என்பது போல் நமோபி கிருணிமசி என்பதும் கிருணிமசி என்ற விதிவாக்கியத்தின் அங்கமாக நமஸ்காரம் அன்வயிக்கப்படும், தொடர்புபடுத்தப்படும்.
நம சிவாய மகாதேவாய என்பது போல் நமஸ்காரத்திற்கு நாமத்தை அங்கமாக்குவது இங்கு பொருந்தாது. கிருணிமசி என்ற கிரியாபதத்தை அர்த்தவாதம் என்று தள்ளுவதற்கு இல்லை. துவேஷம் என்ற பதம் தேஜோமயம் என்று உண்மையான தாத்பரியத்தை காட்டுவதாலும் கிருணிமசி என்ற விதியுடன் சேர்வதாலும் இதை அர்த்தவாதம் என்று தள்ளிவிட முடியாது. கிருணிமசி என்று விதிக்கப்பட்ட நாமகீர்த்தனத்திற்கு எல்லா பலன் என்பதை துவேஷம் என்கிற விசேஷனம் காட்டுகிறது. அதாவது தேஜோமயம் என்று பொருள். அதற்கு காரணம் மோட்சம் முதலிய சகல பலன்களையும் தரவல்லது என்றே சொல்ல வேண்டும். இல்லாவிடில் ராத்திரி சத்ராதிகரண விரோதம் ஏற்படும். நாமத்திற்கு சகல பலனையும் தரவல்லவை இருப்பதாலேயே தேஜோமயம் என்று சொன்னது உசிதமே. தமுஷ்டுஹி என்ற இடத்தில் சிவநாம கீர்த்தனத்திற்கு சொல்லப்பட்ட எல்லா மகா குணங்களும் இங்கு தேஷம் என்ற தேஷம் அதாவது தேஜோமயம் என்ற விசேஷணத்தால் அனுவாதம் செய்யப்படுகிறது. சகல இக பல பலன்களையும் மோட்சத்தையும் தரவல்லது என்ற உத்தம குணமே தேஜோமயம் என்று தமுஷ்டிகி என்றும் நாம கிருணிமசி என்றும் இரண்டு இடத்திலும் சொல்லப்பட்டது என்று சித்தம். அங்கு கீர்த்தனத்திற்கு யாவருமே அதிகாரிகள் என்று சொல்லப்பட்டது இங்கும் பொருந்தும். ஏனெனில் இரண்டு இடத்திலும் சொல்லப்பட்டது கீர்த்தன ரூபமான தர்மமே அன்றோ. மேலும் இதே ருக்வேதத்தில் விஷ்ணு சூக்தத்தில் விஷ்ணு நாம பிரகரண கீர்த்தனத்தில் துவேஷம் ஹி அஸ்ய ஸ்தவிரஸ்ய நாம என்று வரும் வாக்கியமும் துவேஷம் ருத்ரஸ்ய நாம என்று இங்கு வரும் வாக்கியமும் பொருந்துவதால் இரண்டு இடத்திலும் தேஜோமயம் என்று துவேஷம் ருத்ரஸ்ய நாம என்று இங்கு வரும் வாக்கியமும் பொருந்துவதால் இரண்டு இடத்திலும் தேஜோமயம் என்றே பொருள் ஏற்படுவதால் அங்கு சொன்ன நாம மகிமை யாவும் இங்கும் அங்கே சொன்ன நாம மகிமை யாவும் இங்கும் செல்லுபடியாகும் என்று தானே தோன்றும். பிரம்ம மீமாம்சையில் அந்தஸ்த தர்மோ உபதேசாத்து என்ற அதிகரணத்தை அனுசரித்து இங்கும் துவேஷம் என்ற விசேஷனம் இரண்டிடத்திலும் வருவதால் அதுவே இது என்ற விஷயத்தில் கேட்கவும் வேண்டுமா? நாம பிரசம்சாமி என்ற 4 வேத வாக்கியங்களாலும் முன்பு சொன்ன விஷ்ணு நாமத்தின் மகிமையாவும் இங்கு சொன்ன சிவநாமத்திற்கும் பொருந்தும். அவ்வாறே யோ விஸ்வஸ்ய ஷயதி பேஷஜஸ்ய என்ற வேத வாக்கியத்தில் சொன்ன சிவநாம மகிமையாவும் விஸ்வஜனங்களும் அதிகாரிகள் என்று சொன்னதும் விஷ்ணு நாமத்திற்கும் பொருந்தும். சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் ஆதிசங்கரர் சொன்னபடி நாமகீர்த்தனம் வேதோக்தமான சகல தர்மங்களின் பலனையும் தரவல்லது என்றும் இதற்கு சிறு நியமமும் இல்லை என்றும் மிகவும் சுலபமானதென்றும் ஆகையாலேயே எல்லா தர்மங்களையும் விட சிறந்ததென்றும் முன்னமேயே 3ஆம் உல்லாசத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறோம். ஆதலால் சிவவிஷ்ணு நாமகீர்த்தனத்திற்கு சகல வேதோக்தமான தர்மங்களையும் விட சிறப்பும் இதற்கு பிராமணன் முதலிய சகல ஜீவன்களும் அதிகாரிகள் என்றும் ஸ்தாபிக்கப்பட்டது. பிருகத் ஜாபுல உபனிஷத்தில் ஒரு சண்டாளன் சிவ நாம கீர்த்தனம் செய்தால் அவனுடன் பேசலாம் என்றும் வசிக்கலாம் என்றும் சகபோஜனம் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சண்டாளன் சிவநாம கீர்த்தனம் செய்தால், சிவநாமம் மட்டும் இல்ல, ராமநாமம் எந்த பகவன் நாம கீர்த்தனம் பண்ணாலே அவனுடன் பேசலாம் என்றும் வசிக்கலாம் என்றும் சகபோஜனம் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ருதி வாக்கியம் அப்பைய தீட்சிதராலும் அப்பைய தீட்சிதராலும் பூர்ணேந்திர சரஸ்வதி சுவாமிகளாலும் உதாகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உபபிரமணமான லிங்க புராண வசனமும் உதாகரிக்கப்பட்டுள்ளது. சிவநாமத்தை சொல்லும் சண்டாளனுடன் சகவாசமும் சல்லாபமும் செய்யலாம். பிரம்மகைவத்தத்திலும் மறந்தும் சிவநாமத்தை சொன்னால் 7 ஜென்ம பாபங்கள் நீங்கும் என்றும் சிவநாமத்தை சொல்லும் மனிதனுடன் சகவாசமும் நட்பும் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த புராண வசனமும் அந்த உபனிஷத் வாக்கியத்தில் உபபிரமணமே. இவ்வாறு இந்த 5ஆம் உல்லாசத்தில் விஷ்ணுநாம சிவநாம கீர்த்தனத்திற்கு சகல வர்ணங்களிலும் சகல ஆசிரமங்களிலும் சகல பிராணிகளிலும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாவரும் ஆண் பெண் அலி யாவரும் அதிகாரிகள் என்றும் அதற்கு காரணம் சிறு நியமம் கூட இல்லை என்பதும், கட்டுப்பாடுலாம் எதுவும் கிடையாது, எந்த ஜாதி எந்த மதம் முக்கியமே இல்லை, எதுவுமே கிடையாது இதுக்கு. அதனால அதற்கு காரணம் சிறு நியமம் கூட இல்லை என்றும் அதனாலேயே சுலபம் என்றும் வேதோக்தமான சகல தர்மங்களுடையவும் இகபர பலன்களை தரவல்லது என்றும் மோட்சத்தை தரவல்லது என்றும் அதனாலேயே வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் விட
நாம கீர்த்தனமே சிறந்தது என்றும் 4 வேதங்களாலும் அறியப்படுகிறது என்று ஸ்தாபிக்கப்பட்டது. 4 வேதங்களாலும் அறியப்படுகிறது என்று ஸ்தாபிக்கப்பட்டது. விஸ்வேஸ்வரனும் கருணை கடலும் சீதைக்கு ஆனந்தத்தை தருபவனும் சச்சிதானந்த மூர்த்தியும் ஆகிய ஸ்ரீராமன் தன்னிடம் இடையறாத நாமஸ்மரணத்தையும் தியானத்தையும் எனக்கு தரட்டும். இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவர்த்தகாச்சாரிய வரியரான ஸ்ரீமத் விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சிஷ்யரான ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட ஸ்ரீ பகவன் நாம ரசோதயத்தில் 5ஆம் உல்லாசம் முற்றும். ஸ்ரீ ராமார்ப்பணமஸ்து. श्रीमान विश्वेश्वरो नाम करुण अमृत सागर सीताया हर्षद श्रीमान सच्चिदानंद विग्रह ध्यानधारम नामधारम मम स्वस्मिन् प्रयच्छतु. इति श्रीमत् परमहंस परिव्राजकाचार्य वर्य श्री विश्वादिकेन्द्र सरस्वती श्री शरणानम शिष्येन श्री बोधेन्द्र सरस्वती मुनिना यदिना प्रकाशिते श्रीमद् भगवत नाम श्रीमत् भगवन् नाम रसोदये भगवन् नाम अमृत रसो श्रीमत् भगवन् नाम अमृत रसोदये पंचमोल्लास संपूर्ण. श्री रामार्पणमस्तु. श्री रामार्पणमस्तु. श्री हरे नमः. शर्म 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 वो विगा जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिका स्मरण जय जय राम राम. सीतापदे आंजनेय स्वामी की जय. सीतापदे राम राम राम. श्री भगवान नाम बोधेन्द्र स्वामी की जय. श्री प्रेमी सदगुरु महाराज की जय. मामूलम परिवार की जय. सगल साधुमल की जय. सीतापदे राम 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 राम. श्री प्रभात की जय. सगल साधुमल की जय. राम सीतापदे राम 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 ராம 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 ராம. இதோட 5வது உல்லாசம் பூர்த்தி அடைகிறது. இதோட அடுத்தது 6வது உல்லாசம் பாராயணம் பண்ணலாம். அப்புறமா சீதாபதே ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सगल साधुमल की जय. राम 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 राम.